வாழ்வோம் வாழ்வோம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய குரு தினத்தில் அமாவாசை அன்று இரவு ஞானவெளி சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது காற்று. இன்றைய அருளமுதம். காற்றுக்கு வேலி இல்லை. காற்றுக்கு வேலி இல்லை. காற்று அதீதமான ஆற்றலை மிக்கது. அதை யாரும் அடக்க முடியாது. காற்றை அடக்கிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு அறியாமை இல்லையா? மூச்சை பிடிக்கிறேன்னு சொன்னால் போயிடுவான் இல்லையா? கொஞ்ச நேரம் தம் பிடிச்ச மாதிரி, அவ்வளோதான். அதை காற்றை கட்டி வைப்பது என்பது, ஏன்னா காற்றுக்கு அதீத ஆற்றல். இந்த மண்ணில் இருக்கக்கூடிய பூதங்கள்லேயே ஆற்றல் மிக்கது காற்று. அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் ராமாயணத்தில் கூட அதீத ஆற்றல் வாயுபுத்திரன் இல்லையா? ஆஞ்சநேயருக்கு சொல்கிற பொழுது அதீத ஆற்றல் மிக்கவர்னு இருப்பாங்க. அதை குரங்காக காட்டியிருப்பாங்க. ஏன்னா அது குரங்காக காட்டுவதற்கு காரணம் மனித தன்மையை ஒட்டியது. விலங்குகளிலேயே மனித தன்மையை ஒட்டியது. சேட்டை அதீதமாக செய்யும். அது குரங்கு சேட்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? இல்லை, எதுக்கு செய்கிறேன்னு தெரியாமல் செய்துட்ருப்போம். இப்போ நீங்கள் ஏதாவது செய்தால் அதை போலையும் செய்யும். அது வேண்டாததுன்னு பண்ணிட்டு போயிடும். அந்த மாதிரிலாம் அது குரங்குக்கு என்ன பண்ணாதுன்னா, ஒரு நிலையான புத்தி கிடையாது. இயல்பாகவே சபல புத்தின்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதான் காற்றினுடைய தன்மை. அது குரங்கு காற்றின் தன்மை. அப்படியே மரத்துக்கு மரம், கொடி கொடி தாவி ஓடிக்கிட்டே இருக்கும் இல்லை? ஆனால் நல்ல குணங்கள் எல்லாமே இருக்கும். அதை தப்பானதெல்லாம் ஒதுக்க முடியாது. குரங்கு பல ரகங்கள் குரங்குலே இருக்குது. ஆனால் எல்லா ரகங்கள்லேயுமே அதனுடைய குரங்கனுடைய ஒரு இயல்பான ஆற்றல் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா, அந்த சலனத்தன்மை. ஒரு இடத்துல அப்படியே இருக்கணுங்கிறதெல்லாம் இருக்காது. ஓடிக்கிட்டே இருக்கும், ஆடிக்கிட்டே இருக்கும், பாடிக்கிட்டே இருக்கும். அது ஒரு இயல்புத்தன்மை. அது காற்று மாதிரி. பார்க்க சாதாரணமாக இருந்த மாதிரி இருக்கும். திடீர்னு அது கிளம்பிட்டுன்னு சொன்னால் அது என்ன, குரங்கு கூட்டம் வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுறதுலாம் சொல்ல முடியாது. அதுபோல் காற்று இல்லாத மாதிரி இருக்கும், தென்றல் அடித்த மாதிரி இருக்கும், புயலாக மாறிவிடும். அதனால தான் காற்றை கணக்கு போட்டு இல்லையா, காற்றில் கவனம் வைக்க வேண்டும். ஏன்னா அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கிறது, அளந்து பார்ப்பதற்கு மூச்சு காற்று அளவுகோலாக இருக்கிறது. அது ஞானிகள் அளந்தாங்க. ஞானிகள் எதையுமே விடலை. எல்லா விஷயத்திலையுமே அதனுடைய ஆழத்தை நெருங்குவதற்கு முயன்றார்கள். அதான் ஞானம். முழுமையை பெறுவது தான் ஞானத்தினுடைய நோக்கம். முழுமையை பெற்றுட்டாங்கன்னா அவங்க சித்தர்களாகிடுவாங்க. அந்த சித்திங்கிறது எண்ணிய இல்லையா, எண்ணியதை முழுமை பெறுவது, அதை முடிப்பது. இப்போ தேடிக்கிட்டே இருக்காங்கன்னு சொன்னால் அது அர்த்தம் இல்லை. அந்த தேடினதை கண்டடைஞ்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஒரு இடத்துக்கு போகிறேன்னு சொன்னால் போய் சேர்ந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதான் சித்துனா வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க நினச்சாங்கன்னா அது நடக்கும். மற்றவங்களுக்கு அப்படி இல்லை. நடக்கவும் செய்யலாம், நடக்காமையும் போயிடலாம். அங்கே டபுள் மைண்டு கிடையாது இல்லையா? எஸ்ஆர் நோவே இல்லை. அதுதான் சித்து. அப்போ சித்து ஞானிகளுக்கும் மேலானது. அதை நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஞானிகள் என்பவர்கள் தேடுபவர்களாக இருப்பார்கள், சித்தர்கள் அடைந்தவர்களாக இருப்பார்கள். அந்த சித்தர்கள்ட்ட என்ன சாத்தியப்படும்னு சொன்னால், பஞ்சபூதத்தினுடைய மூலக்கூறுகளை அவர்கள் உணர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஒருவனுக்கு சித்து வேணும்னு சொன்னால் அவனுக்கு என்ன தெரியணும், ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக சொல்லலாம். ஒருத்தன் சித்தன் ஆகணும், கண்ட நூலெல்லாம் படிச்சுட்டு
அதெல்லாம் கரை சேரவே முடியாது. எத்தனை நூல் படித்தா என்ன, விழுந்து விழுந்து ஒரு நூல் படிச்சுட்டு இருப்பான், அடுத்தால இன்னொருத்தன் சொல்லுவான் இன்னொரு நூலை நான் பார்த்தேன் அதில் சூப்பராக இருக்கும்பான். என்கிட்ட அப்படி வந்து ஒரு ஆசிரியர் வந்து அவர் தலைமை ஆசிரியர், ரிட்டையர்டு தலைமை ஆசிரியர் தமிழ். அப்போ நான் பள்ளியில் படிச்சுட்டு இருக்க காலத்தில் எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆக்சுவலாக உண்மையாகவே சொல்கிறேன். என்னை பற்றி இன்னொரு வித்துவான், அவருக்கு நண்பர், இவர் தமிழ் ஆசிரியர், எச்சமாக இருந்தார். அவருக்கு இன்னொரு ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய வித்துவான், தமிழில் அந்த காலத்தில் வித்துவான் இருந்தது, புலவர்கள் வித்துவான். இப்போ அதெல்லாம் எடுத்துட்டாங்க. பிஏ அந்த மாதிரி பாடத்திட்டங்கள் வந்ததுக்கு பிறகு, பிலிட்டு பிஏ வந்த பிறகு அந்த தமிழ் வித்துவான் புலவர்லாம் இல்லை. அந்த வித்துவான் புலவர் பாடங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழங்கால் வாய்ந்ததாக இருக்கும். தொல்காப்பியத்தை எடுத்தால் முழுமையாக இருக்கும், நன்னூல் எடுத்தால் முழுமையாக படிக்கணும். அப்போல் தனிப்பாடல்கள் நிறைய படித்து வச்சுருப்பாங்க. அது தமிழை அவங்கள்ட்ட கேட்டு படிக்கலாம். ஆனால் இன்றைக்கி பிஏ படிக்கிறவன் எம்ஏ படிக்கிறவன் அதெல்லாம் ஏன்னா பாடத்திட்டம் ரொம்ப சொற்பமான பாடத்திட்டம். அன்றைக்கி அப்படி இல்லை, மனனம் பண்ணி வச்சுருப்பாங்க. மெயின் அதுதான், மனனம் தான். எதை கேட்டாலுமே அவங்க ஒரு அப்படியே கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் அந்த புலவர்கள்ட்ட வந்து ஒரு அதீத ஆற்றல், ஞாபக சக்தி நிறைய இருக்கும், சொல்லாற்றல் வல்லவர்களாக இருப்பார்கள். அப்புறம் சொன்னால் நடக்கிறதும் இருக்கும். அதுதான் அந்த புலவர்கள்ட்ட வந்து சிக்கிறது. ஏன்னா தமிழ் வந்து அவ்வளோ அற்புதமானது. பல முறை சொல்லியிருப்போம். நம்ம மொழியை நம்ம பேசிட்டு பெருசுன்னு சொல்கிறதுல பெருமை இல்லை. ஆனால் தமிழ் உண்மையிலே பெருமைக்குரியது தான், இல்லையா? அப்போ அந்த புலவர்கள்லாம் எப்படி இருப்பார்கள்னு சொல்லியாச்சுன்னா, முதலாவது அந்த தமிழ் கற்கிற பொழுது, இன்றைக்கி தமிழ் கற்கிறவங்களுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. தமிழில் வந்து நிறைய சொற்கள் தெரியணும். தமிழில் நிறைய சொற்கள் தெரியணும். சொற்கள் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து சொல்லாடல் பண்ண முடியும். சும்மா 4 வார்த்தைகளை வச்சுட்டு, இப்போ அப்ரிவேஷன் பாங்க இங்கிலீஷில் சொல்கிற பொழுது, கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ். எவ்வளவு வேர்ட்ஸ் உங்களுக்கு தெரியுதோ அவ்வளவு லாங்குவேஜில் நீங்கள் புலமை உற்றவர்களாக இருக்கலாம். அப்போ தமிழில் நிறைய வார்த்தைகள் தெரியணும். அப்போ வார்த்தை தெரியணும். அகராதி, அதான் சொல்லுவான், அகராதி பிடிச்சவன். அகராதி பிடிச்சவன் இல்லை, அகராதி படித்தவன். அது நம்ம செவிக்கு எப்படி வந்துடுது? ஒருத்தன் ரொம்ப கராராக பேசுகிறான், கட் அண்ட் ரைட்டாக பேசுகிறான், மற்றவங்களுக்கு வழிகாட்டுறான்னு சொன்னால் ஊரில் சொல்லுவாங்க, அவன்டே போனால் அவன் அகராதி பிடிச்சவன்டாம்பாங்க. இவனுக்கு புரியாது, அவன் என்ன சொல்கிறான்னு இவனுக்கு புரியாது. அதான் கட்சிக்க உடனே அதை தான் அவன் சொன்னான். அவன் அகராதி படித்தவன்னு சொன்னது நம்ம ஆள்கள் என்ன பண்ணிட்டான், காலகாலத்தில் அவன் அகராதி பிடிச்சவன் சொல்கிறது உண்டா ஊர்லெல்லாம். எங்கள் ஊர்லெல்லாம் சொல்லுவாங்க, இப்போ சாதாரணமாக யார் அவன் அகராதி பிடிச்சவன்ப்பா. இந்த பெருசுக சொல்லதை கேட்ட உடனே எனக்கே இன்னும் அகராதி பிடிச்சவன் சொல்கிறாங்கன்னு அப்புறம் தான் யோசித்து பார்த்தேன். என்ன அகராதி பிடிச்சவன், அகராதி எங்கே போய் பிடிச்சான் அப்படின்னா பட்டுன்னு தோணுச்சு. அவன் அகராதி பிடிக்கல, படித்தான்ட்டு. அப்புறம் அவன் சொன்னவனை பற்றி விசாரிக்கிற போது பார்த்தா சூப்பராக அற்புதமானவன். ஆனால் அவனை அந்த பெருசுக ஊரில் உள்ளவங்களாம் எப்படி வச்சுருக்காங்க, ஒதுக்கி வச்சுருக்கான். எனக்குமே இதான் வந்து கொஞ்சம் ரொம்ப அதீதமான ஆற்றல் வந்துட்டுன்னா அவங்களெல்லாம் ஒதுக்கப்பட்டு விடுவார்கள். ஏன்னா அவங்க வேவ்லேருந்து இவங்க இருக்க முடியாது. இதுதாங்க சிக்கல். பலமுறை நான் சொல்லியிருப்பேன், ஒரு ஊரில் வந்து ரொம்ப நல்லவனாக இருந்தால் அவனை ஒருத்தருக்கும் தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் அடிப்படை தகராறு பண்ணக்கூடிய தாதாவாக இருந்தால் எல்லாருக்கும் தெரியும். உடனே நம்ம ஆளுகள்லாம் பசங்களுக்கெல்லாம் என்ன வந்துடும்னா, என்னடா அவன் சோம்பி ஒரு ஆளுக்கும் தெரியல பாரு, அவரை பற்றியா மீசக்காரரை பற்றியா, அப்படி மீசை அப்படி முறுக்குனா எல்லாம். அதனால் அவரை போல் ஆகிறதுக்கு ஆசைப்படுவாங்க. தப்பு. ஏன்னா உலகம் எப்படி இருக்கிறது, ஊர் எப்படி இருக்குதுன்னா அதை போல தான். அப்போ அத்தனை பேரும் ரவுடித்தனமும் முட்டா பயிலும் திருட்டு பயிலாம் இருக்கும்போது அவனை தான் பிடிக்கும். படித்தவர்களுக்கு படித்தவர்கள் பிடிக்கும், பண்பாடு உள்ளவர்களுக்கு பண்பாடு பிடிக்கும், இல்லையா? அப்போ நல்லவனை பிடிக்கலைன்னு சொன்னால் நீங்கள் நல்லவன் இல்லை, அவ்வளோதான். சிம்பிள் ஃபார்முலா. நல்லா ஞாபகம் வச்சுக்க. நான் பல முறை சொல்லியிருப்பேன், நீங்கள் நல்லவர்கள் ஆகுங்கள். அது ரொம்ப மஸ்ட்டு. நீ பொய் சொல்லிட்டு ஏமாற்றிட்டு தப்புன்ட்டுலாம் இருந்தால் நீ நல்லவனாக இருக்கணும். நல்லவனாக இருக்கிறதுக்கு முதல்ல அடையாளமே உண்மை பேசுவது. 2வது அடையாளம் கோபப்படாமல் இருப்பது. 3வது அடுத்தவர்கள் சுதந்திரத்திற்குள் தலையிடாமல் இருப்பது. அந்த சுதந்திரத்துக்குள் தலையிடாமல் இருப்பதுன்னு சொன்னோடனே நிறைய விஷயம் வந்துடும். பொறாமப்படுறது, அவங்கள பற்றி பேசுகிறது, அவங்க பொருளை அபகரிப்பது, இப்படி நிறைய வந்துடும். எல்லாமே அதுக்குள்ளே கொண்டுடலாம்.
ஒருத்தனுடைய பவுண்ட்ரிக்குள்ளே நம்ம போகலன்னு சொல்லியாச்சுன்னா முடிஞ்சு போச்சே. அவனை பற்றி பேசவே மாட்டோமே. முன்னாடி இருக்கும்போது கூட ஒருத்தனை பேசணும்னா, ஏப்பா உன்னை பற்றி பேச போகிறேன்னு கேட்டுட்டு பேசணும். யார் கேட்குறா? அப்போ நம்மளாம் பெரியவங்க இல்லை. அங்கேயே தீர்மானிச்சிடலாம். அப்போ ஒரு தம்பி உங்களை பற்றி தான் ஒரு வார்த்தை சொல்லலாமாண்ணா ஏற்றபடி கேட்டார் ஒரு பெரியவர். அப்படி ஷாக்காக இருந்தது. ஏன்னா என் லைஃப்பில் ஒரு ஆள் நம்மக்கிட்ட இருக்கவன்ட்ட போய் அவனை பற்றி பேச போகும்போது உங்களை பற்றி தான் ஒரு வார்த்தை பேசலாமான்னா, இல்லை உங்களோட ஒரு வார்த்தை பேசலாமான்னு கேட்குறான்னு வச்சுங்களேன், சில்லுன்னு ஆகுது நமக்கு. நம்மளை எங்கேயோ தூக்கிட்டு போன மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ எவ்வளோ பண்பாடில் இருக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? அவன் கேட்குறானோ கேட்கலையோ, நிற்கிறானோ நிற்கலையோ, வசமேனிக்கு அவுத்து விட்டுறது தான் என்ன ஆகும்? அப்போ நம்முடைய அறியாமை, நம்முடைய இயலாமை, நம்முடைய அந்த பண்பாடற்ற நிலை இதெல்லாம் வெளிப்பட்டு விடும். அவன் சின்னவனோ பெரியவனோ நல்ல ஞாபகங்க, எதிர்க்க ஆப்போசிட்டோ எக்ஸப்ட் யூ, உங்களை தவிர மற்றவர்களை எல்லாம் மதித்து கற்றுக்கொள்ளுங்கள். 2 விஷயத்தை நல்ல ஞாபகம். நீங்கள் பெரிய ஆளாயிடலாம். சிம்பிளாக சொல்கிறேன், உங்களை துதியுங்கள், மற்றவர்களை மதியுங்கள். அவ்வளோதான், வேற ஒன்றும் லைஃப் சக்ஸஸ். உங்களை துதியுங்கள், மற்றவர்களை மதியுங்கள். இதில் எல்லாம் அடங்கிடும். உங்களை உடனே சொல்லுவாங்க தற்பெருமையானோன்னா, உங்களை துதிக்கிறதுன்னு சொன்னால் எதை துதிப்போம்? ஆற்றல் மிக்கதை, அற்புதமானதை இல்லையா? அதுதானே துதிப்போம். நம்மளே துதிச்சுக்கணும். அந்த துதிக்கிறதுங்கிறது தற்பெருமை பண்ணுறது, நம்மளை கொள்ளடிக்கிறது அந்த மாதிரி இல்லை. அந்த துதித்தல், இப்போ தெய்வத்தை எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே போல் நம்ம ஆராதித்து கொள்ள வேண்டும். அதுதான் முடிவு. ஞானத்தின் முடிவு அதுதான். சித்தத்தன்மைக்கு துவக்கமே அதுதான். நன்றாக ஞாபகத்துக் கொள்ளுங்கள். ஞானத்தின் முடிவும் சித்தத்தன்மையின் துவக்கமும் எங்கே இருக்கிறது அப்படின்னு சொன்னால், தன்னை துதித்தலில் இருக்கிறது. தன்னை துதிக்கணும். தாய்மானவர்னு ஒரு தாய்மானவர் அரசராக இருந்தார், அமைச்சராக இருந்தார். அந்த தாய்மானவருக்கு ஒரு நல்ல சிவபக்தர், நல்ல இறைநேசர் அவர். அப்போ ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு உடையவர். பதவியில் இருக்கிற பொழுதே நல்ல தொண்டுகளெல்லாம் செய்வார், உண்மை தான் பேசுவார், யாரையும் பகிச்சுக்கிறது இல்லை. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை. அப்போ அவர் பூஜை பண்ணுகிற பொழுது அவருடைய வாழ்க்கை ஆரம்பத்திலிருந்தே கோயிலில் போயெல்லாம் பூஜை பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கு பிறகு பணி நிமித்தம் வெளியெல்லாம் போகிறதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா தெரியும், நல்ல வசதியானவங்க அவங்கவுங்க வீட்லேயே கோயில் வச்சுருவாங்க. இந்த பண்ணையார் வீட்டிலலாம் கொஞ்சம் பெரியவங்களாம் பார்த்திங்கன்னா தோட்டத்து பக்கத்தில் வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன விநாயகர் எதையோ ஒன்று, எந்த சாமி பிடிக்குமோ அது ஒரு கோயிலாகவே வச்சுருவாங்க கொஞ்சம் வசதி உள்ளவங்க. அதை விட கொஞ்சம் நிலை கொஞ்சம் தாழ்ந்தவங்க வீட்டுக்குள்ளேயே ஒரு பூஜை அறை மாதிரி ஒன்று வச்சு அந்த பூஜை அறையிலே சாமியை வச்சு அங்கேயே கும்பிடுறது வழக்கம் இருக்கும் இல்லையா? அது நிறைய விதவிதமான முறையிலெல்லாம் பூஜை அறையை அலங்காரம் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ வழிபடுவதற்கு வெளியில் போய் நம்ம சுத்த வேண்டாம். வீட்டிலே காலையில் முழிச்சா உடனே குளிச்சுட்டு எடுத்து ஸ்நானம் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணிவிட்டு அந்த வாழ்க்கையை ஒரு ரொம்ப தெளிவாக கொண்டு போவாங்க. கோயிலுக்கெலாம் போவாங்க. அது வாய்ப்பு இருக்கிற பொழுது, தேவைப்படுகிற பொழுதுன்னு வச்சுப்போம். ஆனால் டெய்லி நித்திய கடன் வீட்டிலேயே பூஜை பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு வழக்கம் இப்போவும் இருக்குது. கொஞ்சம் நல்ல வசதியானவங்களாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே அழகாக பூஜை ரூமை ஒரு எண்ணெய் அழைச்சிட்டு போனார். அது கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். வடபழனியில் இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல்ஸில் அவர் வேலை பார்த்து ரிட்டையர்ட் ஆனவர். அந்த ரிட்டையர்ட் ஆகிட்டு வடபழனியில் அவருடைய வீட்டில் முருகருக்கு சிலை செய்து ஒரு 1.5 அடி உயரம், 1.5 அடி உயரத்தில் ஐம்பொன்னில் செய்து ஒரு வேலைலாம் செய்து வச்சு வீட்டில் வச்சு ரொம்ப அற்புதமாக தினசரி காலையில் எழுந்தாச்சுன்னு சொன்னால் கந்தசஷ்டி முழுக்க படிப்பார். மற்ற முருக மந்திரங்கள்லாம் சொல்லி பூஜை பண்ணி அவருக்கு ஒரு மனைவி, ஒரு பையன், ஒரே ஒரு பையன்தான்.
ஒரே ஒரு பையன். அப்போ ரொம்ப காலமாக அந்த பூஜை பண்ணக்கூடிய வழக்கங்கள்லாம் இருந்துகிட்டு இருந்தது. எனக்கு அவரை பற்றி தெரியாது. ஆனால் அவர் வீட்டு பக்கமெல்லாம் நான் போயிருக்கிறேன். இந்த ஏவிஎம் அந்த பிரசாத் ஸ்டுடியோவுக்கு பின்னாடி பேக்கோடு வரும்போது அந்த வழியில் தான் நல்ல போகும்போது அப்படி நிறைய தடவை போயிருக்கிறேன். அவர் எனக்கு எப்படி பழக்கமாகறாருன்னா, செட்டியார் வந்து அவரை அறிமுகப்படுத்துகிறார். செட்டியாருக்கு அவர் நல்ல நண்பர். அப்போ இப்படி அவர் கிருஷ்ணன் நினைக்கிறேன். அவர் கிருஷ்ணன் வந்து நம்மளை பற்றிலாம் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அவர் என்ன பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுருக்கிறார். அப்போ சொன்னார், உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு. ஆசைப்பட நான் என்ன ஹீரோவா? யாருனாலும் பார்க்கலாம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர சொல்லுங்கள் பார்க்கலான்னு. அவர் கடையிலேயே ஒரு தடவை அவரை வர சொல்லி அவரை சந்திக்கிறேன். சந்திச்சா ஆள் நல்லா இருக்கிறாரு, நல்ல சிவப்பாக நல்லா குண்டா இருக்கிறாரு, ரொம்ப மரியாதையாக. என்னோட ரொம்ப வயதில் மூத்தவர் அவர். ஏன்னா இங்கிலீஷ் எலக்ட்ரிக்கல்ஸில் ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவர் இல்லையா. ரொம்ப ரொம்ப மரியாதையாக பண்ணோம். சரி சொல்லுங்கள் என்னென்னு. ஒன்றும் இல்லை சாமி. பார்த்தா அவர் தான் சாமி மாதிரி இருக்கார். நல்ல அழகாக பட்டையெல்லாம் போட்டு, கொட்டையெல்லாம் போட்டு, உதிராட்சை கொட்டை, நல்ல ஃபுல் பேண்ட்டு, சில்க்கு சட்டை, வேட்டி கீட்டி எல்லாம் எடுத்து அப்படி ரொம்ப கடாட்சமாக இருக்கிறாரு. நான் சும்மா சாதாரணமாக ஒரு பேண்ட் சட்டை போட்டு அவர் ஸ்டூலில் உட்காந்துருந்தேன். அவர் என்ன சாமின்னு உடனே பக்கத்தில் நிற்கிற 2 பேர்கள் அப்படியே பார்க்குறாங்க. ஏன்னா உலக தோற்றம் அப்படி தானே இருக்குது. கடைக்கு பக்கத்தில் இருந்தவங்க 2 பேர் பார்த்தாங்க. சொல்லுங்கள் என்னென்ன. ஒன்றும் இல்லை, பையனுக்கு திருமணம் ஆகவே இல்லை. எல்லாம் இதில் தான் இருக்கிறாங்க. திருமணம் ஆகலை, அவனுக்கு திருமணம் நடக்கணும், வேலையும் கிடைக்கவே இல்லை. வேலையும் கிடைக்காம இருந்தது. அப்படியா, சரி. அப்போ பையனுடைய படம் இருக்குதானே? இல்லை நான் கொண்டு வரல. சரி, பையனுக்கு திருமணம் ஆகலாம். ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிற மாதிரி இருக்குதே. எனக்கு உடனேயே அவர் சிக்கல் சொந்த வீடு தான், என்ன சிக்கல்ன்ட்டு இல்லை, அது வீட்டில் ஏதோ சிக்கல் இருக்குது, பார்த்தா தான் சொல்ல முடியும். சரி, அப்போ வீட்டுக்கு ஒரு முறை வரீங்களான்னா வரேன்ட்டேன். அப்புறம் அவர் வீட்டுக்கு போனேன். நான் வீட்டில் போனால் அப்போ தான் அங்கே தெரியுது, ஒரு பூஜை அறை வச்சுருக்குறாரு. பூஜை அறை வச்சு ஒரு சாமியினுடைய சிலை 1.5 அடி உயரத்தில் 5 பவுன் சிலை. அப்போவுமே அந்த காலத்திலே 1.5 லட்சம் ரூபா செலவில் அதை செய்து ரெடி பண்ணி முருகை வச்சு ஒரு மேடை கட்டி, மேடைக்கு மேலே முருகர், அது போக ஏகப்பட்ட சாமி நிறைய இருக்குது. காலையில் அந்த பூஜை எல்லாம் பண்ணி எடுத்து அதுக்கப்புறம் தான் சாப்பாடு அந்த அம்மா எல்லாம் சப்போர்ட் பண்ணும் போல் இருக்கு. வீடே ஒரு கோயில் மாதிரி வச்சுருக்குறார். பையன் இன்ஜினியரிங் முடிச்சிட்ருக்குறான். அவனுக்கு வயசாகி போகுது, வேலையும் இல்லை, கல்யாணம் இல்லை. அந்த லெவலில் இருந்தான் அப்போ நான் சந்திக்கிற பொழுது. பையனை சந்திக்கல, அவன் வெளியே போயிருந்தான், நான் வீட்டில் இருக்கும்போது. அப்போ பார்த்த உடனே எனக்கு என்ன, நான் ஷார்ட்டாக சொல்கிறேன், கதை பெரிய கதை. பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ ஒவ்வொரு ஆள் வந்து அவங்கவுங்க லெவலில் முதலாவது தெரியணும். அதுதான் நான் திரும்ப திரும்ப இந்த உபதேசங்களில் சொல்கிறது. உங்களை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அது ரொம்ப முக்கியம். உங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கலைன்னா பலனே இல்லை, அதான் முக்கியம். உங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நம்ம நினைப்போம், நம்மளை தெரியாதா, என்ன தெரியாமல் இவ்வளோ வருஷம் வளர்ந்துருக்கேன், நம்மளை படிச்சிருக்கேன், அவ்வளோ வேலை பார்க்குறேன் இல்லையா, அதான் சொல்லுவோம். அது அல்ல. அப்போ நம்மளை தெரிந்து கொள்ளணும்னா அதில் நிறைய ரகசியங்கள் இருக்கிறது. அவ்வளோ ரகசியங்கள் இப்போ நம்ம சொல்ல வேண்டாம், பொதுவாக சொல்கிறேன். அது தனி சப்ஜெக்ட். அப்போ ஒருவரை பற்றி தெரிவது என்பது அது ஒரு குருபிரான் மூலமாகத்தான். டாக்டர்கிட்ட போனால் பாடியை ஸ்கேன் பண்ணி சொல்லுவான். ஜோதிடத்தை போய் பார்த்தீங்கன்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன லக்கணம்னு சொல்லிட்டு பிறப்பு ஜாதகங்களை சொல்லுவான் இல்லையா. அப்படியே அவங்கவுங்க ரேஞ்சுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குருவை, உண்மையான ஒரு குருவை நீங்கள் சந்திக்கின்ற பொழுது, அவரிடம் நீங்கள் சரணாகதி ஆகின்ற பொழுது மட்டும்தான் உங்களை பற்றி உங்களுக்கு அறிவிப்பு கிடைக்கும். அதுதான் முக்கியம். நீங்கள் எத்தனை பிறவி எடுத்துருக்குறீங்க, எதுக்கு நம்ம பிறந்திருக்கிறீங்க, இந்த பிறவியினுடைய தாக்கம் என்ன, அடுத்த நிலை உங்களுக்கு என்னங்கிறதெல்லாம் அங்கே சொல்ல முடியும். இது வந்து
வேறு ஒன்றும் பெரிய ரகசியம் கிடையாது. உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பதிவு, உங்களை பற்றி உள்ள ரகசியம். யூ ஆர் ஹேவிங் யுவர் ஓன் டைரி. அந்த ஆட்டோ பயோகிராஃபி எழுதுகிற மாதிரி இல்லையா, அதை மாதிரி உங்களை பற்றி உள்ளது எல்லாமே உங்கள் மனதில் தான் இருக்குது, வேறு எங்கேயுமே இல்லை. சொல்லுவாங்கள்ல, உன் தலையெழுத்து உங்களோட தான் இருக்குதுங்கிற மாதிரி உங்கள் லைஃப் முழுக்க அது ஃப்ரம் ஃபஸ்ட்டு ஜேர்னிலேருந்து இப்போ வரை இருக்குது. பட் இந்த ரீடிங் இது வந்து குரு, அது படிக்க தெரிஞ்சால் தான் குரு. அதை படிக்க தெரியலனா குரு இல்லை. இப்போ குரு லட்சணத்தையும் அங்கே நம்ம சொல்லிடலாம் இல்லையா. இப்போ பார்க்கணும், அவரை பார்த்த உடனே அவருடைய ஆயுள் காலம் என்ன, அவருடைய வாழ்ந்த நிலை என்னங்கிறதெல்லாம் அது சரி, அது ஒரு நிலை. அது அந்த சித்தர்களுடைய கோட்பாட்டில், சித்தர்களுடைய வழிமுறைகளில், பயிற்சி முறைகளில் வரக்கூடியது. இப்போ இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த பெரியவர் அவர் அதெல்லாம் பார்த்தோன்னே அவரையும் பார்க்குறேன், அவரை மனைவியும் பார்க்குறேன். பார்த்துட்டு சொன்னேன், ஐயா தப்பாக நினச்சிக்க கூடாது, ஏன்னா ரொம்ப பக்தியில் முத்தி போய் இருக்கிறீங்க. எவ்வளோ வருஷமாக கும்பிட்ருங்க? அது 25 வருஷத்துக்கு மேலே ஆகுது. 25 ஆண்டுகளாக அந்த சிலையை வைத்து வழிபாடு செய்து கொண்டு இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். இப்போ நான் சொல்லும்போது இதை வந்து தப்பாக நினச்சிடக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஏன்னா வெளியில் கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவர்கிட்ட நான் இதே தான் சொன்னேன். இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்ல போகிறது வந்து உங்களுக்கு ஷாக் ஆகும், பட் நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். என்னான்னாரு, ஒன்றும் இல்லை, என்னன்னு உண்மையிலே நம்புறீங்களான்னு. இல்லை செட்டியார் உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கிறாரு, எனக்கு செட்டியார் ரொம்ப நல்ல நண்பர், என் மேலே அபிமானம் உள்ளவர் அப்படின்னு. சரி, அப்படி அப்போ நான் சொல்கிறத நம்புறீங்கன்னா ஒன்று என்னன்னா, இந்த முருகன் இருக்குது இல்லையா, அந்த சிலை வழிபாடெல்லாம் வீட்டில் வச்சு பண்ணாதீங்க. இந்த சிலை ஏதாவது ஒரு கோயிலுக்கு கொடுத்துருங்க. வீட்டில் இந்த சிலை வழிபாடு இந்த இதுகளெல்லாம் விட்டுட்டு நல்லா அழகாக சுத்தப்படுத்தி உட்கார்ந்துருந்து தியானம் பண்ணுங்கள். தியானம் பண்ணால் அப்போ அதுக்கு உங்களுடைய தனி மந்திரம் வேணும், உங்கள் மந்திரம் வேணும். உங்கள் மந்திரத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு நீங்கள் அமர்ந்து தியானம் பண்ணிங்கன்னா தான் அது வழிபாடு. இப்போ நீங்கள் பண்ணுறது வந்து இது தவறு கிடையாது. சில வழிபாடு பண்ணுவது, சாமி படங்களை வைத்து பூஜை பண்ணுவதெல்லாம் தப்பு கிடையாது. அதெல்லாம் ஒரு ஆரம்ப கால ஸ்டேஜ். அது வந்து எல்லாரும் பண்ணணும். அதான் நான் போன உபதேசத்தில் சொல்லியிருப்பேன். எல்லாருமே வந்து இந்த பாவனா பக்தி செய்தே ஆகணும். பக்தியை செய்து தான் அடுத்த கடந்து போக முடியும். அப்போ இந்த பக்தியை நீங்கள் எப்பவுமோ செய்தாச்சு. என்னுடைய பார்வைக்கு உங்களை பார்க்குற பொழுது இந்த பக்தியை நீங்கள் இதுக்கு முன் ஜென்மாக்களே நீங்கள் பண்ணிட்டீங்க. அதில் உள்ள விட்ட குறை தொட்ட குறை கொஞ்சம் இருந்தது, அதுவும் 2 வருஷத்தில் முடிஞ்சு போச்சு. நீங்கள் இந்த பூஜை செய்ய ஆரம்பித்து 2 ஆண்டுகள்லேயே அது உங்களுக்கு முடிஞ்சு போச்சு. நீங்கள் அதுக்கு பிறகு வெட்டியாக செய்துட்ருக்குறீங்க. அப்போ அந்த 23 ஆண்டுகளும் நீங்கள் விரயம் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு நீங்கள் அதை தாண்டி நீங்கள் அந்த பக்தியை தாண்டி அந்த யோகத்தில், கர்ம நிலைகளில், ஞான நிலைகளில் நீங்கள் போயிருந்தீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையினுடைய சக்ஸஸ் போயிருக்கும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் போக வேண்டியதுக்கு போகாமல் முடிஞ்சு போன ஒரு விஷயத்துலேயே உட்கார்ந்துருந்துருக்கனால நடக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு நடக்காமல் சிக்கல் இருக்குது. அவர் அப்படியே ஷாக் ஆகிட்டார். அவர் என்ன நினச்சிருப்பார், இவர் சாமி கும்பிடாலும் இவருக்கு பிடிக்காது போல் இருக்குது, அதனால நம்மளை சிலை இது பண்ண சொல்கிறேன்னு. ஆனால் அந்த அம்மா கேட்டுக்கிட்டே இருந்தது. அப்போ அந்த அம்மா சொல்லிச்சு, ஏன் இவ்வளோ யோசிக்கிறீங்க, தம்பி சொல்கிறது புரியலையா? அந்த அம்மா பல தடவை சொல்லியிருக்கேன், நம்ம வீட்டில் வச்சே கும்பிட்டுட்டு இருக்கோம், ஒன்றுமே விடிவு காலம் இல்லையே. வீடு மேலே பார்த்திங்கன்னா ஒழுகும், மழை வந்து அப்படி கொட்டும், அந்த கூரையை சரி பண்ணுறதுக்கு அவர்கிட்ட காசு இல்லை. அந்த லெவலில் இருக்கிறார். வீட்டு கூரையை சரி பண்ணுவதற்கு அவர் காசு இல்லை. இது உண்மை, நான் அவரை குறை சொல்லலை. அவருடைய அன்றைய நிலை எப்படி இருக்குது. பையன் நல்ல பையன், ஆனால் அவனுக்கு வேலை கிடைக்காம, திருமணம் ஆகாமல், தீர்வு தெரியல. சொன்ன வேறு ஒன்றுமே இல்லைங்க. ஒரு காரு போக முடியலைன்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணணும்னா அவுட்டர் சோர்ஸஸை பார்க்கணும், அப்புறம் தான் இன்னருக்கு போகணும். எப்போவுமே சொல்கிறேன், எந்த விஷயமா எடுத்தாலும் சொல்லலாம். இப்போ நம்ம கூட இருக்காங்க, வீட்டு பொண்டாட்டி தான். இப்போ நம்மள்ட்ட எகரும்புகரமாக பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், தொல்லையே இல்லாத ஆள் உங்களுக்கு இல்லையா. இப்போ நம்ம சொன்னதை கேட்கல, ஏடா குடம் பண்ணுறா, எரிஞ்சு விழுறா, ஏதாவது தப்பு பண்ணுறான்னு சொன்னால் உடனே அவ்வளோ திட்டாடிக்கலாம் கூடாது. அவுட்ரு சோர்ஸு இப்போ யார்கிட்டெல்லாம் லிங்க் வச்சுட்டு இருக்கிறா
இவருக்கு யார் புத்திமதி கொடுக்குறாங்க, யார் கீ கொடுக்குறாங்க, யாரோடெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க, அவங்க சொந்தக்காரங்களாம் வராங்களா, இப்போ ஏதாவது புதுசாக ஃப்ரெண்டு கிடச்சிருக்கா, இந்த அவுட்ரு சோர்ஸஸை நீங்கள் பார்த்து அங்கே கட் பண்ணாலே மாறி போயிடும். இப்போ வீட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் ஒன்று ஒன்றா உயரப்பிக்க வேண்டாம், மெயின் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, வெளியில் இருந்தவருடைய கரண்ட் நின்று அங்கே ஒன்றும் ஷாக் அடிக்காது இல்லையா? ஏன்னா இவ்வளோ நாள் நல்லவங்களாக தானே இருந்தாங்க. அப்போ இப்போ தானே இடையில கிருமுறு பண்ணுறாங்கன்னா இது திடீர்னு வந்த உபதேசம் வேறு எங்கே இருந்தால் கிடச்சிருக்குது இல்லையா? ஏதோ ஃப்ரெண்டை பேசியிருப்பாங்க, அவர் சொன்னதுக்கெல்லாம் நீ கேட்டுட்ருக்கியா, அட பைத்தியக்காரு, நம்ம கையில் வச்சுக்கணுன்ட்டு, ஏன்னா அவள் ஏற்றி விட்டுட்டான்னு வச்சுங்களேன், இவன் என்ன பண்ணுவா, அப்படி கொஞ்சம் விட்டு பார்ப்பா. 2 தடவை அப்படி நம்ம சொல்கிறத கேட்காம நம்ம பேசும்போது குறுக்க பேசுகிறது, ஏற்று பேசுகிறது, அப்போ நம்ம டவுன் ஆகிறோமான்ட்டு இதெல்லாம் அப்படி போட்டு பார்ப்பாங்க. அந்த கார்ட்ஸ் போட்டு நம்ம பேசும்போது தான் குறுக்க பேசுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுவாங்க. அப்போ இது ஏதோ ஒன்று வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு அவங்கள பண்ணக்கூடாது. போது அந்த சோல்ஸை பார்க்கணும். அந்த அவுட்டர் சோல்ஸை யாரை பார்த்து இவங்க தப்பாக அப்படி பேசுகிறாங்க, யாரை பார்த்து மாறிக்கிட்டாங்கன்னெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதெல்லாம் தள்ளிட்டோன்னா கிளியர் ஆகிடும். அப்படிலாம் இல்லாமல் அது சிலது அந்த தனக்கே சூனியம் வச்சுட்டு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா? எதையோ பழைய கதைகளை நினச்சி இந்த கதையோ நினச்சிட்டு இவங்களே அந்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்கு பிறகு தான் இன்னருக்கு வரணும். இதே மாதிரி அங்கே அவரை பார்க்குற பொழுது என்னாச்சுன்னா அவருடைய ப்ராப்ளத்துக்கு அந்த வழிபாட்டு முறைகள் இல்லையா, முருகரை வைத்து அவர் வழிபடுவது என்னென்னா அதெல்லாம் தாண்டி வந்து விட்டார். இப்போ தாண்டி வந்ததை இப்போ மீண்டும் அவர் தொடர்ந்து கொண்டு இருக்கிறார். இப்போ அவர் செய்ய வேண்டியது அவருடைய நிலைக்கு அந்த நிலையை விட்டு அடுத்த நிலைக்கு போகணும். இப்போ அடுத்த நிலைக்கு போகலைன்னா இதே அவஸ்தை தான். அப்போ நீங்கள் எந்த நிலையில் இருக்கீங்கன்னு நீங்கள் பார்க்கணும். அதே தெரியாது. நிறைய பேர் என்கிட்ட 72 வயசு வரை 80 வயசு வரை நம்ம பக்தியிலே இருக்கிற மாதிரி சிரிப்பாக இருக்கும், பாவமாக இருக்கும். பக்தி எவ்வளோ காலம் தான் பண்ணணும்? அதுக்கு ஒரு லிமிட்டே கிடையாதா? சாகிறது வரையா? அப்போ இந்த ஆயிலே முடிஞ்சு போச்சு, அப்போ அடுத்த ஜென்மம் தெரியல. பக்தி எதுக்கு சொல்கிறான்? பாவனை. உன் மனதை என்ன பண்ணணுன்னா கருணை மயமாக சரணாகதி பண்ணுறதுக்கு தான் அந்த பக்தி. அந்த சரணாகதித்துவம் உங்களுக்கு வந்துட்டுன்னா அதை விட்டு வெளியில் வந்துடலாமே. புரியுதுங்களா? இப்போ அந்த ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு குச்சியோ அல்லது தலையில் என்ன கொடுப்பாங்க, ஒரு உருண்டை ஏதாவது இதுகளெல்லாம் வச்சு அப்புறம் தலையை எப்படி சுற்றிடுறேன். நான் ஐயா பியூட்டி பார்லர்லாம் எனக்கு முடியே கிடையாது, நான் எங்கே போகிறதுக்கு இல்லையா? அந்த குச்சியை கொடுத்து அதை வச்சு அப்படி சுற்றி அப்படி போட்டு பார்த்தா என்னவோ ஃபாரின் லேடி மாதிரி இருக்கும் அப்புறம் அதை உருவிடுவாங்க. நம்ம இதோட சுற்றினோம். அப்புறம் அந்த முடியை அப்படி உருண்டையாக காட்டுறதுக்கு குச்சி வச்சுக்கிறது, குச்சியை தூக்கி தூர போட வேண்டியதுதான் இல்லையா? அப்புறம் குச்சி வைக்க முடியாது. இப்போ இங்கே நம்ம கதைக்கு வருவோம். என்ன சொல்ல வந்தேன்? ரூட் எங்கேயோ போயிடுச்சு. அந்த பாவனைங்கிறது கருணை வேணுங்கிறதுக்கு தான். அப்போ அந்த கருணைக்கு மன உருக்கத்தை கொண்டு வருவது, உண்மையாக நம்புவது, போலித்தனம் இல்லாமல். அப்போ ஒரு ஆள் சொல்லுகிறோம், அப்போ தான் குரு கிடைச்சா நீங்கள் இதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதுக்காக தான் அந்த பாவனை சொல்லி கொடுத்தாங்க. வீட்டிலையே சொல்லி கொடுத்து சாமியை பார்த்த கண்ணத்தில் போட்டுக்க, அப்படி வணங்கிக்க, சாஸ்தாங்கமாக பண்ணு, எழுந்துரு, சாமி மந்திரத்தை சொல்லிட்டுரு, இப்படி வரும்போது ஒரு குரு வரும்போது இதை அப்படியே செய்வாங்க. அப்போ இங்கே பேசாத சாமி அங்கே பேசும். யார்? குரு பேசுவார், அவங்க கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லுவார். இங்கே கிடைக்கும். இங்கே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க, அவ்வளோதான். பட் லைஃப் லாங் பண்ணிவிட்டு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கே இடம் இல்லாமல் இதுன்னு பலனே கிடைக்காமல செத்து போகிறாங்க இல்லையா? அதெல்லாம் பக்தி வேணும். இப்போ இங்கே நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்கள் உங்களுடைய முன் ஜென்மாவில் இதை தாண்டிட்டீங்க, ஆனால் இப்போவும் அதை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, பலன் கிடையாது. இப்போ நீங்கள் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் லைஃப் நல்லா வந்திருக்கும். இப்போ என்ன பண்ணிடுச்சுன்னா உங்கள் பழைய நிலைமையிலே உங்களை உட்கார வச்சுருக்க பழைய வீடு 25 வருஷமாகுது. வெள்ளை அடித்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகுதுங்கிறாரு. ஒயிட் வாஷ் 12 வருஷத்துக்கு மேலே. எப்படி இருக்கும்? இப்போ அந்த அம்மா சொல்லி சரி அவர் தம்பி சொல்கிறதாவது கேளுங்களேன். அவர் என்ன அப்படியே பார்க்க யோசிக்கிறார். பயங்கரமாக ஓடுது. இவன் நாத்திகனா, இவன் ஏதாவது நம்மளை ரூட்டை மாற்றுறதுக்கு பண்ணுறானா, இல்லை விளையாட்டு பண்ணுறானா, நம்ம பூஜைக்கு எதிர்ப்பாக வந்துட்டானா, ஏன்னா அவர் அப்படி தான் நினைக்கிறார். நான் சொன்னேன், இதெல்லாம் நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். கூப்பிட்டதுனால நான் வந்ததுக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டேன்.
நீங்கள் அதெல்லாம் மாற்றினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வழி பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்க யோசிக்கிறேங்க. சரி யோசிங்கன்னு வந்துட்டேன். பழம் வந்துட்டேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை இருக்குது? பட் என்ன கொஞ்சம் தப்பாக மீன் பண்ணியிருப்பார். ஏன்னா உண்மையான முருக பக்தர். எனக்கு முருகர் ஒன்றும் எதிராளியோ சண்டையோ கிடையாது. நான் பல முறை சொல்லியிருப்பேன் இல்லையா, முருகர் என்ன சண்டையா. அப்போ சொல்லிட்டு வந்துட்டேன். அவரும் விட்டார். பிறகு செட்டியார்கிட்ட பேசியிருப்பார் போட்டிருக்கு. செட்டியாருன்னு சொல்லிட்டுருப்பாரு, நீங்கள் பார்த்துக்குங்க, பட் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் அப்படி இப்படின்னு பாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து என்னை 2வது தொடர்பு வச்சார், சந்தித்தார். சந்திச்சுட்டு நாங்கள் எடுத்துடுங்க. ஏன்னா இதுக்கு மெயின் என்னென்னா, இந்த வீட்டம்மா இருக்காங்கள்ல, எப்போவுமே ஆட்சி கையில் தான் இருக்குது ஆட்சி. அங்கே கொஞ்சம் பிடிச்சிட்டாங்கன்னா அங்கே சரியாக போயிடும். அந்த அம்மா அப்போ சொல்லிடுச்சு, இவ்வளோ நாளும் கும்பிட்டு என்ன கண்டிங்க, அது வந்து தம்பி சொல்லிச்சலாம், அதை கேட்டால் நல்ல வாழ்க்கை வராதா, அதான் பார்த்துருவோமே. அவருக்கு ஒன்றும் பண்ண முடியல. இப்படி அது திட்டிக்கிட்டே இருந்தால் எங்கே பூஜை பண்ணுறாரு. அதுதான் எல்லாம் எடுத்து கொடுக்கணும். எடுத்து கொடுக்க மாட்டேன்னு பைகாட் பண்ணிடுச்சுன்னா இல்லையா. சரி நான் இப்போ இதை என்ன பண்ணுறது, நான் தான் சொன்னேன், கோயிலுக்கு கொடுங்க, ஏதாவது எந்த கோயிலுக்கும் கொடுங்க, அதை துஷ்பிரயோகம் பண்ணாதீங்க. ஏன்னா வேலையை அதுவும் சொன்னேன், 1,50,000 ரூபா அப்போவே எனக்கு ஆச்சுதுன்னு. ஏதாவது கோயிலில் கொடுத்து அதை 2வது அவங்க பூஜை பண்ணட்டும். அதாவது இடத்துல வச்சு அதை செய்யணும். இங்கே வீட்டில் வந்து ஏன்னா வீட்டு வாஸ்துவே தப்பாக போச்சாங்க. அந்த இடங்கள்லாம் தவறாக இருந்ததுனால அப்புறம் அந்த வாஸ்துவை சொன்னேன், இந்த வாஸ்துகள் சரியில்லை, நீங்கள் அதெல்லாம் மாற்றிட்டு இது பண்ணிங்கன்னா நல்லா இருக்குன்னு. சரின்னு சொல்லிட்டு வேறு ஒன்றுமே இல்லை, சரின்னு சொல்லிவிட்டு அந்த சிலையை எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு வந்துட்டார். அவ்வளோதான் நடந்து. பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு 1 வீக் தான் இருக்கும். அந்த பையனுக்கு சிங்கப்பூரில் வேலை, சிங்கப்பூருக்கு போகிறதுக்கு வேலைக்கு அழைப்பு வந்துச்சு. ட்ரை பண்ணிகிட்டு இருந்துருக்கான். இவ்வளோ நாள் நின்றுது. நான் தான் முதல் சொன்னேன், இந்த காரு இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எந்த ஒரு தடங்கள் இருந்தாலும் முதலாவது அவுட் சோர்ஸை கரெக்ட் பண்ணிட்டு இன்னர் சோர்ஸுக்கு போகணுன்னு. இப்போ இல்லையா, கார் நின்றுதுன்னா உள்ளேயே குடஞ்சிட்டு கூட இறங்கி பார்த்தா டயருக்கு கீழே ஏதாவது சின்ன கட்டை இருக்கும், ஒரு கல் இருக்கும், அதை தூக்கி போட்டால் போயிடலாம். நீங்கள் அதை ஒன்றும் பார்க்காம இங்கே பிடுங்கி இருக்கிற ஒயரெல்லாம் உள்ளே பிடுங்கிட்டு அப்புறம் வெளியில் கல்லை தங்குறதுனாலும் பண்ண முடியாது. கார் கெட்டு போயிருக்குங்களா. நல்ல ஞாபகங்க, எப்பவுமே முதல்ல புறத்தில் இருந்து அகத்துக்கு இல்லையா. அகம் சீக்கிரம் அகப்படாது, அகம் சீக்கிரம் அகப்படாது. அப்போ புறத்தில் இருந்தால் வரணும். அப்போ புற சோல்ஸுகளை ஒவ்வொன்றா வெட்டிட்டு வரணும். வெட்டிட்டு வந்தால் ஆகும். அது ஞானத்துக்குள்ள வழி, அது அப்புறம் பேசுவோம். இப்போ இதை சொன்னோன்னா அவர் என்ன பண்ணார், சரின்னு சொல்லி கொண்டு அந்த சிலையை வச்சுட்டாரு. வச்சோன்னா பையனுக்கு என்ன ஆகி போச்சுது, சிங்கப்பூர் போகிறதுக்கு ஆர்டர் ஆகிடுச்சு. அவர் தான் சொன்னார், சிங்கப்பூர் போகிறதுக்கு ஆர்டர் போக சொல்லுங்கள், இனிமேல் உங்கள் வழியை சொல்லியாச்சு நம்ம இல்லையா. அதுக்கு பிறகு ஏதோ பணங்கள்லாம் ரெடி பண்ணி வீட்டு இதெல்லாம் ரெடி பண்ணி எடுத்து லைஃப் அப்படி போச்சுன்னு வைங்களேன். அதுக்கு பிறகு நான் அந்த தொடர்பு விட்டேன். அவ்வளோதான், அது அவருடைய கர்மா. இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த மரம் ஏறுகிறோன்னு வச்சுங்களேன், ஒரு தென்னை மரம் ஏறுதான், தென்னை மரம் ஏறி போய் தேங்காய் பறிக்கணுன்னா முதலாவது ஒவ்வொரு ஸ்டெப்பாக வச்சு ஏறுவாங்க இல்லையா. அப்படி ஒரு 2 அடி ஏறிட்டு அந்த 2 அடியிலேயே நின்றுட்டு இருந்தால் தேங்காய் கிடைக்குமா, பழம் கிடைக்குமா? எவ்வளவு காலம் நீங்கள் இருந்தாலும் அங்கே தான் இருப்பீங்க. பழம் மேலே இருக்குது, உச்சி வரை ஏறணும் இல்லை, உச்சி வரை ஏறணும். அப்போ அடுத்த கட்டம் என்ன பண்ணால் இந்த 2 அடிக்கு மேலே அடுத்தால காலை வச்சு அடுத்த போனீங்கன்னா அப்போ நீங்கள் வந்து பாதி மரம் ஏறுறது, 3/4 மரம் ஏறுறது, அந்த மாதிரி போகலாம். அப்போ அதுக்கு உள்ள வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் கீழே இதுலேயே இருந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா முடியாது இல்லையா. இப்போ அந்த தாய்மான சுவாமி அதான் சொல்ல வந்தேன். தாய்மான சுவாமியும் வீட்டில் முதலாவது வெளியில் போய் கோயில் சாமி கும்பிட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறம் சாமி கும்பிட்றத என்ன பண்ணார், வீட்டுக்குள்ளேயே பூஜை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சிவலிங்கத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ண. ஏன்னா அமைச்சர் இல்லையா, எல்லா வசதிகள்லாம் இருந்து நல்ல அழகாக ஒரு லிங்கம், பெரிய லிங்கத்தை பண்ணி அங்கே வச்சு. இப்போ கிருபானந்த வாரியார் சாமி அப்படி தான். அவர் எங்கே போகும்போதும் பார்த்திங்கன்னா ஒரு பெட்டி கூட இருக்கும். அந்த பெட்டியில் விநாயகர் அது இது நிறைய எல்லாம் வச்சு லிங்கம்லாம் வச்சுருப்பார். லிங்கம்லாம் நிறைய வச்சுருப்பார். அதை கொண்டு போய் எங்கேனாலும் முதலாவது காலையில் எழுந்த உடனே குளிச்சுட்டு வந்து அந்த பூஜை எல்லாம் முடிச்சுட்டு அந்த பெட்டியை அது சாமியை தங்கூடே தூக்கிட்டு திரிவார். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் அடுத்த வேலை ரொட்டீனாக டெய்லி பண்ணிகிட்ருப்பார். அப்போ அந்த சாமியை தேடி கோயிலுக்கெல்லாம் அலைய முடியாது, ஏன்னா அவங்க போகக்கூடிய வழிகளில் இல்லையா. போகிற வழியில் கோயில் பார்ப்பார், அங்கெல்லாம் போய் நிற்க முடியாது. ஏன்னா
ஒன்றும் பிரபலியமாயிட்டார், கூட்டம் வந்துடும், இவர் நின்று பூஜை பண்ணுற அளவுக்கு அங்கே முடியாது. அப்போ தனக்குத்தானே வடிவமைத்து கொள்வது. வாரியாசன கடைசி வரை அப்படி தான். பெட்டி வச்சு பெட்டியில் வச்சு அவர் போகிற இடத்துலையே அங்கேயே உட்கார வச்சு அந்த இடத்துலேருந்து பூஜைலாம் பண்ணிட்டு தான். இப்போ அதே மாதிரி என்ன ஆகி போச்சுன்னா, அந்த கோயிலுக்கெல்லாம் அலையாமல் வீட்டிலையே இருந்து லிங்கத்தை வழிபடுவதற்காக தாய்மான சுவாமி என்ன பண்ணிட்டார், லிங்கத்தை வைத்து ஒரு லிங்கத்தை ரெடி பண்ணி வச்சு அந்த லிங்கத்தை அர்ச்சனை பண்ணுறது. வில்வத்தினால இல்லையா, மற்ற இலைகள்னாலாம் போட்டு இலைத்தலைகளை வைத்து அர்ச்சனை பண்ணி நல்ல பாடல்கள்லாம் பாடி, அவருக்கு பாடல் நல்லா அழகாக வரும். அது பொதுவாக வந்து அந்த ஞானம் சித்தர்கள் போகிறாங்கன்னு சொன்னால் தமிழ் ஊறி வரணும். அந்த தமிழ் எப்படி வருகிறதுன்னு சொன்னால், அந்த உடம்பில் இருக்கக்கூடிய ஆவி இருக்குது பாருங்கள், அது வெளிப்படும். அந்த தமிழ் வார்த்தை தானே. இப்போ ஒரு ஆளுக்கு பேச முடியலன்னா அங்கே என்னன்னு சொன்னால் காற்று செயல்படலைன்னு அர்த்தம். அந்த காற்று வந்து அதனை காற்று மூலம் தானே வரும். நீங்கள் சில நேரத்தில் பாருங்கள், என்ன சொன்னால் சத்தம் வரல, ஆம்பாங்க வராது. அப்போ அந்த காற்று அங்கே ரொட்டேட் ஆகணும். அந்த காற்றுக்கு இயக்க சக்தி இருக்குது, அது உள்ளே இருக்குது இல்லையா, வெளியில் இருக்குது உள்ளே இருக்குது. அது உள்ளே அது இயங்கக்கூடிய தன்மை குறைகிற பொழுது பேச்சு வராது. அப்போ வருகிற பொழுது என்ன ஆகுனா, உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்தானங்கள்லையும் அது செயல்பட்டு ஆ சொல்வதுக்கு ஒரு சுழி, ஈ சொல்லுகிற பொழுது அதனுடைய சுழி வேற, ஈ ஊ ஊ அப்படி சொல்லி பாருங்கள், அது அங்கேருந்து வரக்கூடிய அந்த இடம் தெரியும். ஆ ஆ இ ஈ ஊ ஊ வர வர மேலே ஏறிட்டே இருக்கும் இல்லையா. ஏ ஏ ஐ ஓ ஓ ஔ அக் இங்கே வந்து முடியும். தொப்புள்லேருந்து அக்கு இங்கே வர நிரப்பிடலாம். அந்த ஒவ்வொரு இடத்தையும் இந்த காற்று ரொம்ப முக்கியம். அப்போ இந்த காற்றினுடைய தன்மை தெரிகிற பொழுது எந்த வார்த்தைகளை பயன்படுத்தினா என்ன பலன், நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். தமிழில் வந்து அற வார்த்தைகள் இருக்கிறது இல்லையா, நச்செழுத்துக்கள் இருக்கிறப்ப அதெல்லாம் தவிர்த்து நல்ல வார்த்தைகளை சொல்லி வழிபடுகிற பொழுது அதுக்கு பலன் கூடும். அதுதான் மந்திரம் என்பது. அப்போ இங்கே தாய்மான சுவாமி அதே மாதிரி தான், பாடல் அவருக்கு தானாக வரும். அப்போ லிங்கத்தை வைத்து அவர் பூஜை பண்ணுகிற பொழுது எல்லாம் போட்டுகிட்டே இருக்காரு. இதுதான் பரிபக்குவங்கிறது. எல்லாரும் வாழ்க்கையில் அந்த பரிபக்குவம் வரணும். பக்குவம் வரலன்னா, ஒரு பழம் இருக்குது, காயாக இருக்குது, ஒரு மாவை எடுத்துக்குவோம். ஒரு காயாக இருக்கிறது, அப்புறம் ஒரு கொஞ்சம் ஸ்டேஜ் ஆனோடனே அது லேசாக பழுக்கணும். அப்படி பழுத்து நிறம் மாறணும். நிறம் மாறினோடனே அதனுடைய தன்மை மாறும் இல்லையா. அப்போ தான் அதனுடைய வளர்ச்சி நிலை. அது அப்படியே காய் மாதிரியே இருந்ததுன்னா வெம்பி போயிடும், அடுத்த நிலைக்கு அது செல்லலைன்னா. இப்போ இங்கே அப்படி தான். இப்போ பூஜை பண்ணுகிற பொழுது அந்த பக்குவத்திலே தெரிஞ்சு போயிடும், அவங்க மனதில் இருக்காங்களா அறிவில் இருக்கிறாங்களான்னு. அப்போ லிங்கத்தை வச்சு இவர் பூவெல்லாம் போட்டுட்டு இருக்கும்போது எப்பொழுதுமே ஒரு செயல் செய்து கொண்டு இருந்தாலும் அந்த செயலை பற்றிய எண்ணங்கள் நம்மிடம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம். அதை நேர்த்தியாக செய்திருக்கோமா, சரியாக செய்திருக்கோமா, நேற்று செய்திருக்கோம் இன்னைக்கு செய்திருக்கோம் என்ன வித்தியாசம், இது ரிப்பீட்டேஷனா, இல்லை ஒவ்வொரு நாளும் இது மாற்றம் வந்திருக்குதா, இதில் பலன் இருக்கிறதா, இதெல்லாம் பார்க்கணும். யார் பார்க்குறா? சுக்லாம்பர முடிஞ்சு போச்சு. இப்படி அந்த பூஜையை மந்திரத்தை ஏதோ சொல்லிட்டு ஓடிக்கிட்டு அதை உணர்ந்து சொல்லணும். அப்போ நேற்றும் இதுவும் அதே மந்திரத்தை நேற்றும் இன்றைக்கும் சொன்னால் என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்போ இன்றைக்கே அதனுடைய வளர்ச்சி என்ன, இதனால் நம்ம என்ன உணர்ந்தோம், என்ன கிடைச்சிது பார்க்கணும். நேற்று சொன்ன மந்திரமாகவே இருக்கட்டும், இன்றைக்கி அது என்ன மாற்றத்தை தந்திருக்குது, இன்றைக்கி நாம் என்ன உணர்ந்தோம் இல்லையா. உங்களுக்குள்ளே ஒரு தேடுதல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் வளர்ச்சியை தரும். அந்த தேடுதல் இல்லைன்னு சொன்னால் வராது, அந்த மாற்றம் வரணும் உங்கள்கிட்ட. அப்போ இங்கே பாருங்கள், இப்போ எல்லாருமே கோயிலில் போய் சாமி கும்பிட்றாங்க, வேறு என்ன பண்ணுவாங்க, போவோம் அர்ச்சனை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வருவோன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். இல்லை, முதல் நாள் போகும்போது பண்ண, அடுத்த நாள் அதையே செய்யக்கூடாது. அப்போ வளர்ச்சி இல்லை. நான் 10 வருஷமாக அதே தான் பண்ணுறேன்னா நீ வேஸ்ட்டு. இது ரொம்ப சிந்திக்க வேண்டிய இடம். நான் சாதாரணமாக சொல்கிறேன் உங்களுக்கு. அப்போ அந்த லிங்கத்திட்ட போய் பூவை போட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிற பொழுது அவருக்குள்ளேயே கேள்விகள் வருகிறது. அப்போ லிங்கம்னா என்ன, லிங்கத்தினுடைய தன்மை என்ன, அதை இப்போ நம்ம வந்து விக்கிரமாக வைத்திருக்கிறோமே இல்லையா. அப்போ லிங்க தத்துவங்கள் இதெல்லாம் அவருக்குள்ளேயே அது ஓட 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 நாளாக வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அந்த லிங்க தத்துவத்தை அவர் உணர்ந்து கொள்கிறார், சிவ தத்துவத்தை உணர்ந்து கொள்கிறார்.
அப்போ சிவம்னா என்ன? இப்போ தான் அங்கே தான் வர்றாரு, தான் வளர்ச்சி. அந்த முதிர்ச்சி வரும்போது வரும். திருமூலர் சொல்லுவார், சிவன் என்ன சிவன் என்ன அருகிலார், இல்லையா? அப்போ அந்த சிவன் சிவன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது வெளியில், அது உருவம் இல்லை, சும்மா லிங்கத்தை வச்சுருக்கோம், இது பண்ணிருக்கோம், அது நம்மள்கிட்ட பேசலை. அப்போ அதையே போடுறதுனால என்ன இல்லாமல் இருக்குது? அப்போ நம்மள்ட்ட எப்போ பேசும், எப்படி பேசும்? எல்லாம் இதுதான் உண்மையான சாதகன். ஒரு நல்ல மாணாக்கன்னா அந்த கேள்வி கணைகளோடு இருக்கணும். அது நல்லா புரிஞ்சுங்க. நல்ல மாணாக்கன் வந்து கேள்வி கணைகளோடு இருக்கணும். நல்ல ஆசிரியன் வந்து அவனுக்கு கேள்வியே வராத வண்ணம் பண்ணணும். இதுதான் 2 பேருக்குள்ளது. அவன் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் கொடுத்துக்கிட்டே அடுத்தால அவன் கேட்க முடியாமல் மூச்சு முட்டுறான் பாருங்க, அங்கே தான் நல்ல ஆசிரியன் இருக்கான். இந்த மாணாக்கன் வந்து எப்படி அவர் சொன்னார்னு அவர் சொல்லலாம் தலையிட்டு போகக்கூடாது. அவர் என்ன சொன்னாலும் மாற்றி மாற்றி கேட்கணும். தப்பு கிடையாது அது. ஏன்னா தண்ணிக்குள்ளே காற்று இருந்தால் அது அடித்து பிடிச்சி கொப்பளிச்சுட்டே இருக்கும். அதை சூடு பண்ணுகிற பொழுது அந்த தண்ணியில் ஆவி எல்லாம் வெளியில் வந்தால் தான் அது சமநிலைப்படும், இல்லையா? அப்போ உள்ளே இருக்கக்கூடிய கசடுகள், அதான் கற்க கசடற கற்றபின் நிற்கிறது. அப்போ அந்த கசடறணும் உள்ள ஜென்ம ஜென்மமாக வச்சுருக்கக்கூடிய அந்த கசடு என்பதுன்னா ஐயங்கள், டவுட்ஸ், பல ஜென்மங்களாக இருக்கக்கூடிய தன்மைகளுடைய விளக்கங்கள் தெரியாமல் இருக்கக்கூடிய அந்த மெய்மைகளை பற்றிய விரிவுரைகள், உரைகள் எல்லாம் என்ன பண்ணணும்னா அதை குருகிட்ட கேட்கணும். கேட்டு 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 அவன் இருக்கிற கசடெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டா ஒன்றுமே இல்லை. யூ வில் பி ஃப்ரீ. முடிஞ்சு போச்சு, நீங்களும் சித்தராயிருவீங்க. இதே தான் திருவள்ளுவர் சொன்னார், ஐயத்தை நீக்கி தெளிந்தார்க்கு வையத்தின் வானம் அணியது உடைத்தினார். இதெல்லாம் பார்க்கணும். அது பாடத்திட்டங்கள் தான், அப்படியே போட்டிருப்பாங்க. இப்போ இவர் தாய்மானவர் அதை பண்ணார். ஒவ்வொருவரும் ஒரு நாள் கேட்டே இருந்தார். இப்போ திடீர்னு அவருக்கு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆச்சுது. அப்போ சிவன் சொல்கிறது இங்கே உள்ளெல்லாம் இருக்குது. அப்போ சிவபெருமான் ஏன் உள்ளெல்லாம் இருக்கிறாரு, என்னோடலாம் இருக்கிறாரு, நான் எங்கே வெளியில் போய் போட்டுக்கிட்டு இருக்கிறேன்? உள்ளே வச்சுக்கிட்ட ஆளை வெளியில் போட்டுக்கிட்டு இருந்தால் அப்போ நான் பைத்தியக்காரன் தான். இதெல்லாம் வேஸ்ட் இல்லையா? அடுத்த நிமிஷம் அந்த லிங்கத்தை தூக்கி ஒதுக்கிட்டாரு. இப்போ தான் அது கல்லாச்சு. இதுக்கு முன்னாடி வர சாமியாக இருந்தது. இவர் சாமியானவுடனே அது கல்லாயிட்டு. என்னால் சிந்திக்கணும். இப்போ நீங்கள் கல்லாக இருந்தால் கல் சாமியாக இருக்கும். நீங்கள் கல்லாக இருந்தால் கல் சாமியாக இருக்கும். நீங்கள் சாமி ஆகிட்டீங்கன்னா சாமி கல்லாயிரும். அதான் கல்லை கண்டா நாயக்கானம், நாயக்கண்டா கல்லை காணம்பான் இல்லையா? உடனே எடுத்து நாயை எறிகிறதுக்குன்னு ஓடக்கூடாது, இல்லையா? அப்போ அங்கே பார்க்குற பொழுது இவருக்கு இதுவரை அது தெய்வமாக தெரிஞ்சுது. இவர் தெய்வ நிலைக்கு போகும்போது அது கல்லாக மாறிடுச்சு. இதுதான் தத்துவம். அப்போ என்னாச்சுது, அங்கே போட்டுட்டு இருந்தவர் சிவன் ஏங்குள்ள இருக்கிறாரு, எனக்குள்ள நான் இதுக்கு அங்கே போடணும், அப்போ சிவனுக்குள்ளே போடணும் சொல்லி என்ன பண்ணிட்டாரு, அந்த பூவை தனக்கே அரிசித்தார். தனக்கே தூக்கி போட்டுகிட்டே இருந்தார். இது கொஞ்ச நாள் ஆச்சுது. இப்போ நாள் ஆகிற பொழுது இப்போ இந்த இடத்துல தான் திருமூலர் வருவார். தன்னை தானறிய தனக்கொரு கேடில்லை. அப்போ அந்த லிங்கத்தை வச்சு கும்பிடும்போது இது சரியா தப்பா, நான் யார், நான் எதுக்கு செய்கிறேங்கிறதெல்லாம் கேட்குறது தப்பில்லை, கேட்கலாம். அந்த அடிக்கை இது வந்து ப்ராக்டிக்கல். திருமூலர் சொன்னது தியரி, தாய்மானவர் பண்ணது ப்ராக்டிக்கல். நல்லா பாருங்கள். தன்னை தானறிய தனக்கொரு கேடில்லை, இல்லையா? நாம் யார் உண்மையான பக்தனா? நான் பக்தன் தான். அப்போ உண்மையான பக்தன் என்ன செய்யணும், அதெல்லாம் நான் செய்திருக்கேனா, சாமி வழிபாடு பண்ணியிருக்கேனா, லிங்கத்தை பற்றி தெரிஞ்சிருக்கிறேனா, லிங்கம்னா என்ன, எப்படி அதை வழிபடணும், எப்படி பூஜை பண்ணணும், பண்ண என்ன லாபம், இப்படிலாம் தன்னை பற்றி அந்த ஆய்வோடு அவர் அந்த பூஜையை பண்ணிக்கிட்டே இருக்கிறார். தன்னை தானறிய தனக்கு, தன்னை தான் அறியாமல் தானே கெடுகின்றான். அப்போ இந்த மாதிரிலாம் யோசிக்கலைன்னா அவன் பண்ணதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறார். ரெண்டும் ஒன்று தான், ஒரே இதை அது செய்தால் கரெக்டு, செய்யலைன்னா தப்புங்கிட்டார். அடுத்த அடி தன்னைத்தான் அறியும் அறிவினை பெற்றவன். இப்படி பண்ணிகிட்டே இருக்கிற பொழுது உனக்கு ஸ்ட்ரைக் ஆகணும், உனக்கு ஸ்ட்ரைக் ஆகும், இல்லையா? அப்போ இந்த இடத்துல தான் ஒரு குரு இருந்திருக்கார். அதை வெளிப்படுத்தலை, அது வெளியாக்கலை. ஏன்னா இந்த வழிபாடு பண்ணிக்கொண்டே இருக்கும்போது இந்த குருகிட்ட தான் கேட்கும். குரு தான் பண்ணுவார், தனக்கு தானே வராது. அது மறைக்கப்பட்ட விஷயம் இருக்கட்டும். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ தன்னை தான் அறியும் அறிவினை பெற்ற பெண். இப்போ இந்த அறிவு எங்கே பெற அதுவாக காட்டுச்சு.
பூஜை எப்படி பண்ணணும்னு யாரோ ஒரு ஆள் சொல்லி கொடுத்தா தானே பண்ணியிருப்பார், சும்மா போய் பண்ணுவாரா? அப்போ அந்த சொல்லிக் கொடுத்த விட கேட்குறேன்னா டெய்லி ஃபுட் தானே போட்டுட்ருக்கேன், எனக்கு என்ன ஆச்சுது, ஏன் வரலங்கும் போது அந்த குருபுரான் என்ன பண்ணியிருப்பார், ஏன்பா நீ போடுறதில்ல, எல்லாம் போடுறது கரெக்ட் தான், அப்போ அதுக்கு அடுத்த நிலைக்கு நீ போனியா, அடுத்த நிலை என்ன, அப்போ அதில் ஏன் சிவன் இருக்கிறாரு அவர் சுட்டி காட்டியிருப்பார் குரு. அது கல் தானே. என்னங்க சாமியில் எங்கே சாமி, சாமி எங்கே, சாமி இருக்கிற மாதிரி நீ நினச்சிக்கிற, சாமி இருக்கிற மாதிரி நினச்சிக்கிற, சாமி இல்லைல்ல, ஆமாம் இருக்கு, நான் இருக்கேன்னு அதை நீ அப்படியே மாற்றி உனக்குள்ளே இருக்குன்னு நினை. இப்போ எவ்வளோ நாள் கல்லில் இருக்குதுன்னு நினச்சிடல, அதை விட்டுட்டு உங்களுக்குள்ளே இருக்குன்னு நினை. ஏங்குள்ளே இருக்குன்னு நினச்சா அந்த கல் காணாமல் போனாலும் உனக்கு சாமி அவங்க கூட இருப்பார். இப்போ ஒருத்தன் கல்லை தூக்கிட்டு போயிட்டானா உனக்கு சாமி பறி போயிடுவார். அப்போ நீ வெளியில் வச்சிருக்கிற பொழுது நீ இழப்புக்கு ஆளாகிறாய், உன்னுள் வைத்திருக்கிற போது வளர்ந்து கொண்டே இருக்கிறாய் இல்லையா? அப்போ இந்த அறிவை கொடுக்குறார், ஒரு குருபுரான் கொடுக்குறார். இந்த கதையெல்லாம் வெளியே வரல, இது அவருடைய சுய அனுபவங்கள். அப்போ அந்த குரு போய் சொல்லுகிற பொழுது அப்போ நீ எப்படி அதை நம்பினியோ அதே நம்பிக்கை இப்போ உள்ளே கொண்டு வா, புறத்துலேருந்து அகத்துக்கு வா. அப்போ வெளியில் இருக்கிறது அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் இருக்கிறது இல்லையா? அப்போ அந்த லிங்கம், அந்த சிவத்தன்மை, அந்த சிவ கடாட்சம், சிவ அனுக்கிரகம் எங்கே இருக்குது, உன்னுடன் இருக்கிறது, உன்னுள் இருக்கிறது. உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம், வள்ளற்பிறார்க்கு வாய்க்கோபுர வாசல், தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம். முடிச்சிட்டார். ஓ அப்போ சிவன் இங்கே இருக்கு, நான் இதுக்கு விட்டார். இப்போ விட்ட உடனே என்னாச்சு, தன்னை தானறிய தனக்கு ஒரு கேடில்லை, தன்னைத்தான் அறியும் அறிவினை பெற்ற பின் அடுத்தால் என்ன சொல்கிறார், தன்னை தானே அரிசித்திருப்பார். அப்போ உள்ளே இருக்கான்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ண, பூவை போட ஆரம்பிச்சிட்டார். யாருக்கு போட்டார், தன்னைத்தானே, தனக்கு தானே. ஆனால் அவர் அரிசிக்கலை, அவருக்குள்ள இருக்கிறதாக அவர் அரிசிக்க ஆரம்பிக்கிறார். உடனே மமதை வந்துடக்கூடாது, நான் தான் சிவன் சொல்லியாச்சுன்னா தப்பாக போயிடணும். சிவன் என்னுள் இருக்கிறார். அப்பந்தான் பாடுறார், அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது. அது அங்கே தான் வருது பாட்டு. அங்கிங்கெனாதபடி, அங்கே இங்கேன்னு இல்லாமல் எல்லா இடத்துலையும் யார் இருக்கா, ஈசன் இருக்கிறான், சிவன் இருக்கிறான், எனக்குள்ளும் இருக்கிறான். இதுதான் வளர்ச்சி இல்லையா? அந்த உணர்வு வரணும். எங்கே வரணும், நமக்குள்ள. அப்போ உள்ள வெளியிலங்கிற பொழுது வெளியில் இருந்து தான் நம்ம எங்கே வரணும், உள்ளுக்கு வரணும். அப்போ வெளியில் உள்ள நிலைகளை விட்டுட்டு உள்ளே வந்தால் தான் நாம் அந்த உள்ளே இருக்கக்கூடியதை பற்றி பிடிக்க முடியும். இல்லைன்னா வெளியில் மனம் ஓடிக்கிட்டே இருக்கும், மீண்டும் மீண்டும் வெளியில் போயிட்டே இருக்கும் இல்லையா? அந்த வெளியில் நீங்கள் முதல்ல சுத்தம் வச்சுக்கணும். இப்போ நாம் நல்லவன் ஆகணும்னு சொன்னால் முதல்ல என்ன பண்ணணும்னா, நம்மளோடு இருக்கக்கூடிய கெட்டவங்கள் எல்லாம் முதலாவது கட் பண்ணி விடணும். ஆனால் அதை விட மாட்டோம். நான் இனிமேல் தண்ணி அடிக்க மாட்டேன், இனிமேல் நான் சிகரெட்டே குடிக்க மாட்டேன், நான் கார்ட்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண மாட்டேன், எல்லாம் பொண்டாட்டிட்டு அழகாக சொல்லிகிட்டு இருப்பான். அவளும் என் புருஷன் இன்றைக்கி மாறிட்டார்னு பாயசம்லாம் வச்சு கொடுப்பா, எல்லாம் ஊற்றி தின்னுக்கிட்டு. அப்புறம் பைக் எடுத்துகிட்டு தலைவர் போனார்னா 5:30 மணிக்கு மேலே இப்படி வர ஆரம்பிச்சிடுவார். என்ன ஃப்ரெண்டு சொல்லுவான், என்னடா ஆச்சு, சும்மா ஒரு கோட்டைடா போகலாம். இவன் வேண்டானாலும் விடமாட்டான், என்ன பண்ணிடுவான், ஊற்றி விட்டுருவான். அப்புறம் அங்கே அடிச்சுட்டு வந்து அப்படியே வருவார். என்னங்க போகும்போது, அது போகும்போது சொன்னண்டு இப்போ நான் வந்திருக்கேன்ல, எழுந்துரு 2 பேருக்கும் டக்குப்பார் இல்லையா? முடிஞ்சால் கொஞ்சம் அதாவது அது என்ன, அது கொஞ்சம் மப்பு ஓவர் ஆகிட்டுன்னு சொன்னால் 4 சாத்து சாத்திடுவான். அவள் வாங்கி தான் ஆகணும், வேறு வழி இல்லை இல்லையா? காலையில் பார்த்தா ஐயோ இந்த பூனையும் பால் குடிக்குமாங்க மாதிரி அப்படியே தங்கமாக எழுச்சி இப்படியே உட்காந்துட்ருப்பான். இவன் எந்திக்கவே மாட்டா, ஏன்னா அடி வாங்கிட்டில் கிடக்குறா. திட்டிக்கிட்டே இருந்து எங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடணும், காலில் எழுந்தா போயிடணும், இருக்கக்கூடாது, இதோட வாழ்ந்ததெல்லாம் போதும், என்ன மனுஷன் இவன் ஆகுங்கிற மாதிரிலாம் மனசுக்குள்ளே திட்டிகிட்டே கிடந்து அந்த பக்கமாக திரும்பிங்க, மூஞ்சை கூட காட்ட மாட்டா. இவர் எழுந்துச்சு இப்படியே உட்காந்துட்ருப்பார், எதுக்கவே மாட்டார். என்ன நடந்தது, இவன் அங்கே திரும்பிகிட்டே இருக்கிறா இல்லையா? அப்புறம் மெதுவாக என்ன மூச்சே விடும். அப்புறம் தான் யோசனை வரும், அடிச்சிட்டோமோ, நேற்று தண்ணி அடிச்சுட்டு வந்துட்டோமோ,
இனிமேல் சாப்பிடவே மாட்டேன், இனிமேல் சாப்பிட மாட்டேன், அது என் ஃப்ரெண்டு சொன்னான் அதனால் பண்ணிட்டேன், சத்தியமாக எந்த சாமிகிட்ட நான் சத்தியம் பண்ணோம்? இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட சாமி பண்ணிட்டார், புது சாமி தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்படி தான் ரொட்டேஷன் போயிட்டே இருக்கும். அதாவது நீங்கள் நல்லவன் ஆகணும்னு சொன்னால் முதல்ல வந்து அவுட்டர் சோர்ஸ், அது ரொம்ப முக்கியம். நிறைய லைஃப்பில் எல்லா விஷயத்துலையுமே, ஞானத்துலேயும் அப்படி தான். அப்போ வெளியில் இருந்து தான் நம்ம முதல் கெடுக்கக்கூடியது வரும். உள்ள நாம தானே, நம்ம சக்தி. கெட்டவன் நல்லவங்கிறது உள்ளே இருக்குது. அப்படி தான் நீங்கள் வாழ முடியும். வெளியில் உள்ளது இந்த ஆட்டங்கள் வந்து நம்மளை என்ன பண்ணால் வளர விடாமல் தடுத்துட்டு இருக்கோம். அப்போ அந்த வெளி சோர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டீங்கன்னா அப்புறம் உங்கள்கிட்ட உள்ளது, இப்போ நீங்கள் கெட்டவனாக தான் இருக்கணும்னு இருந்ததுன்னா அதான் நடந்துகிட்ருக்கோம். அப்புறம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இப்போ குருவை தேடணும். அப்போ தான் பலன் கிடைக்கும். அப்போ குரு வந்து உங்களுக்கு அதை உணர்த்தி சொல்லி உங்களை மாற்றலாம் இல்லையா? இப்போ நம்ம கதை, நம்ம பார்த்துட்டு வர கதையில் சொல்லிட்டு வர விஷயங்களில் என்ன சொன்னேன்? நம்மளை தன்னை துதிக்க வேண்டும், பிறரை மதிக்க வேண்டும்னு சொன்னேன் இல்லையா? அப்போ தன்னை துதித்தல் என்பது இதுதான். எங்கே? அந்த வெளியில் போடக்கூடிய அர்ச்சனையை நமக்கே போடணும். அப்போ நமக்கே போடணும். உடனே நம்ம உட்காந்துருந்து டெய்லி வீட்டில் நமக்கே போட்டுருந்தா பார்க்குறப்ப ஒரு மாதிரி ஆயிரும். வீட்டுக்காரியே அலறி அடிச்சுட்டு ஓடிடுவா, என்னாச்சு பூவெல்லாம் பிச்சு போட்டுட்ருக்கான்ட்டு இல்லையா? அப்போ தன்னை துதிப்பதுன்னு சொன்னால் என்னன்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய இறைத்தன்மையை நாம் என்ன பண்ணணும்? அந்த வாசத்தை உணரணும். இப்போ நம்மள்கிட்ட இயங்கக்கூடிய பஞ்சபூதங்களுடைய ஆற்றலை நம்ம உணரணும், அதை போற்றணும். காற்று கொஞ்சம் கலங்கிட்டுதுன்னா முடிஞ்சு போச்சு கதி. அக்னி கொஞ்சம் கூட்டிட்டுதுன்னா நிலை வேற. நீர்த்தன்மை பெருகிட்டுன்னு சொன்னால் முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த பஞ்சபூதங்கள் அந்த சம நிலையில் அதது நிலையில் இருக்கணும். அந்த நிலை மாறுபாடுகள் வருகிற பொழுது அப்போ துதித்தல் என்பது நமக்கு எது உதவி கொண்டிருக்கிறது? நல்லென செய்யும் நமச்சிவாயும் இருக்கையில் அல்லல் படுத்துமோ அண்டக்கோள்களே, வல்லமை தந்தனை வாழ்விக்கும் ஈசனால் நல்லவை நடத்தும் நமக்கினி நாட்களே. இதுதான் துதித்தல். அப்போ இதை டெய்லி நீங்கள் சொல்லிட்டு இருக்க. அதான் ஞானத்துக்குள்ளே வரும்போது பாடமாக நான் இது உங்களுக்கு சொல்லி கொடுத்தது. இப்போ எல்லாருக்கும் தலைப்பாடமாக இருக்கும், ஆனால் பொருள் தெரியாமல் ஓடிட்டே இருக்கும். எதுக்கு சொன்னாங்க, ஏன் சொல்கிறேன்னு தெரியாமல் இருக்கும் இல்லையா? அப்போ தன்னை துதித்தல் ஏன்னா நம்ம பேரை சொல்லி நம்மளே சிவாய நமகன்னு சொல்லும்போது ஓம் கார்த்திகாய நமக, ஓம் கார்த்திகாய நமன்னு, ராமசாமின்னா ராமசாமி நமக, ராமசாமி நமகன்னு சொல்லிட்டு இருந்தா என்னாச்சு, இவர் எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டாருன்றாங்க இல்லையா? அங்கே உங்களை துதித்தல் என்பது உங்களை ஆளாக்கி வைத்து கொண்டிருக்கின்ற அந்த இறை சக்தியை, பஞ்சபூதங்களை இல்லையா, அதை நீங்கள் என்ன பண்ண, அதுக்கு நன்றி சொல்லணும். என் நன்றி கொண்டார்க்கும் ஒய் உண்டாம் ஒய்வில்லை செய்நன்றி கொண்ட மகற்கு. இந்த பஞ்சபூதங்கள் நமக்கு உதவிட்டு இருக்குது. அதை நீங்கள் உணரலைன்னா அதுவே உங்களுக்கு பெரிய கர்மாவை தந்துடும். நல்லா சிந்திக்கணும். அப்போ நம்மளை துதிக்க வேண்டும், மற்றவர்களை மதிக்க வேண்டும். அப்போ தான் அந்த சித்த நிலைக்கு போக முடியும். அப்போ ஞான நிலையிலிருந்து நினைத்ததை முடித்தால்தான் அது சித்த நிலை. அப்போ ஒரு சித்தன் ஆகணும்னு சொன்னால் அவங்களுக்கு என்ன வேணும்னு சொன்னால் நினைத்த காரியத்தை முடிக்கணும். அதை வந்து லேசினஸ்ஸாக பாதியில் போடக்கூடாது, அறக்குறையாக இருக்கக்கூடாது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் அதில் முழுமையாக தெரிந்து கொள்வது. அதுக்கப்புறம் எல்லா விஷயம் தெரியணும்லாம் போகக்கூடாது, அது நம்மளாலே முடியாது. நமக்கு எது தேவை என்பதை அதை தெரிந்துக்கணும். அதுக்கு தான் குரு வேணுங்கிறது. நீங்கள் நான் சித்தன் ஆகணும், நானே ஆயிடுவேன்னு சொன்னால் சித்தவன் ஆயிடுவீங்க, சித்தன் ஆக முடியாது. அப்போ ஒரு சித்தராகிற நிலை தான் அது. அந்த வாழ்க்கையில் உயர்ந்த நிலை என்பது சித்த நிலை. அதுக்குமே நிலையே கிடையாது. மனித நிலையில் உயர்ந்த நிலை சித்த நிலை. அப்புறம் தெய்வநிலை தான் போகும். அது தெய்வநிலை போகும்போது அருவத்துக்கு போயிடுவீங்க. உருவமாக இருக்கிற பொழுது உயர்ந்த நிலை சித்த நிலை. உருவத்தோடு அருவத்தில் போகும்போது தெய்வ கணங்கள் தெய்வ நிலைக்கு போயிடுவீங்க இல்லையா? அப்போ அந்த சித்த நிலைக்கு போகணும்னு சொன்னால் அதுக்கு என்ன நம்ம பாடம் எடுக்கணும்? அதான் முதல் நான் ஆரம்பத்தில் சொன்னேன் உங்களுக்கு. அந்த வாயு தன்மை வந்து எப்படிப்பட்டது? அதீத ஆற்றல் மிக்கது இல்லையா? அந்த வாயு தன்மை வந்து எல்லா பஞ்சபூதங்களையும் மிகப்பெரிய ஆற்றல் மிக்கது. அப்போ அந்த நம்ம என்ன பண்ணால் பஞ்சபூதத்தை பற்றிய அந்த மூலக்கூறுகளை தான் ஒருத்தர் சித்தன் ஆகணும்னு சொன்னால் மூலக்கூறுகளை பற்றிய தெளிவு வேண்டும், அந்த பாடங்களை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அதில் வந்து முழுமையாக அதை தெரிந்திருந்தால்தான் சித்தனாக முடியும் இல்லையா?
அப்போ அந்த ஆகிறதுக்கு தான் என்ன பண்ணணுன்னா, எப்படி பயிற்சி எடுக்கணும்னு சொன்னால், நம்மளை துதித்து கொண்டு மற்றவர்களை மதித்து கொண்டுங்கிறத தான் ஆரம்பித்தேன் இல்லையா? அப்போ மற்றவர்களை மதிப்பது, ஏன் மற்றவங்களை மதிக்கணும்? இன்றைக்கி அதுதான் நம்முடைய சிந்தனை. மற்றவனை ஏன் மதிக்கணும்? இப்போ நம்ம கர்மாவுக்கு தான் நாம் வந்திருக்கிறோம். நிறைய பேருக்கு இது முரண்பாடு ஆகிடக்கூடாது. நம்ம இதுதானே பார்த்துருக்கோம், அடுத்தவங்களை பற்றி நம்ம ஏன் சிந்திச்சுட்டு இருக்கணும்னு நிறைய பேர் கேட்பாங்க. அதே தான் உலகம் சுயநலம் சுயநலம்னு சொல்லிச்சு. ஒன்றை மட்டும் நீ பார்த்தா சுயநலம்னு சொல்லி அங்கே ஒரு என்ன போட்டிருப்பாங்க, ஒரு தடைக்கல் போட்டிருப்பாங்க இல்லையா? சாதாரணமாக சொல்லுவாங்க இல்லையா, அவன் பெரிய சுயநலக்காரன்பா, அவனை மட்டும்தான் பார்ப்பான், அடுத்தவங்களையே பார்க்க மாட்டான். அவன் இது சொல்லுவது எதற்குன்னா உங்கள் நல்லதுக்கு தான். நீங்கள் உங்களை தான் சிந்திக்கணும், அடுத்தவங்களை பற்றி சிந்திக்கக்கூடாது. நான் தான் சொல்லி கொடுத்துருப்பேன், ஞானத்தில் வருகிற பொழுது நீங்கள் ஒரு ஞானியாக ஒரு சித்தனாக வேண்டும் என்றால் உங்களை பற்றிய விஷயங்களை மட்டும்தான் நீங்கள் அக்கறை செலுத்த வேண்டும், மற்றெல்லாம் செலுத்தக்கூடாது. பக்கத்தில் உள்ளவங்களை பற்றி பார்த்தீங்கன்னா, அவங்களுக்குள்ளது செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா, உதவ ஆரம்பிச்சிங்கன்னா, அது கர்மா இழுத்துட்டே போயிடும். நீங்கள் உங்களுக்குரியதை நீங்கள் அடைய முடியாது. அப்போ உங்கள்கிட்ட தான் நீங்கள் என்ன பண்ணிருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். நாம் யார், நாம் எதுக்கு வந்தோம், நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம வாழ்கிற வாழ்க்கை சரிதானா, நமக்கு கிடைச்ச வாய்ப்புகள் இதெல்லாம் கர்மாவை உண்டு பண்ணுதா, கர்மாவை கெடுக்குதா இல்லையா? இப்படிலாம் நம்ம அந்த ஒரு விசாரத்தோடு, ஒரு தன்னை பற்றிய சிந்தனைகளோடு அப்போ பயணிக்கும்போது தானாக இதெல்லாம் சொல்லிக்கிட்டே பண்ணினீங்கன்னா மெண்டல்னு அர்த்தம். இதை தான் புலம்பல் கேஸு, அவன் புத்தி கெட்டு போனான்னு சொல்லுவாங்க ஊரில் எல்லாம் இல்லையா? தனக்கு தானே சிலவங்க உண்டு, தனக்கு தானே சொல்லிருப்போம் சரியா அவ்வளோ. ஆனால் அவன் கரெக்டாக தான் சிந்திக்கிறான். அவன் கேட்குற கேள்வியெல்லாம் ஞான கேள்வி. எனக்கு தெரிஞ்ச ஒரு பையன் அப்படி தான், அவனுக்குள்ளேயே பேசிகிட்டு இருப்பான். அவனை புத்திசாலின்னு எல்லாரும் சொல்லுவாங்க ஊரில், தானே பேசுவான். ஆனால் கிட்ட நின்று பார்த்தா அவன் கேட்குறதெல்லாம் அற்புதமான கேள்வி. நான் யார், இதே தெரியலையே, அப்புறம் என்ன நான் பெருசு, இவங்களுக்கு முதல்ல நான் வேட்டி கொடுத்துட்டு இருக்கணுமா, எதுக்கு பிறகு முதல்ல வேட்டி கொடுத்துட்டோம், டக்குன்னு அவுத்து போட்டுருவான். இது பார்க்குறவங்கள எப்படி இருக்கும், அவன் மண்டைக்கு பிடிச்சிட்டுப்பா, கிட்ட போகாதம்பா, அவன் பர்ஃபெக்டாக இருக்கான், 100% கரெக்டு. அவனுக்கு ஒரு பாட்டி இருந்தாங்க, அந்த பாட்டி தான் அவன் மேலே பாசம். அந்த பாட்டி தான் என்கிட்ட சொன்னான், இப்படி சொல்கிறானே தம்பி, என்னாச்சு, நான் பார்க்குறேன் விட்டுருங்க. அதுக்கு வேறு கதைகள்லாம் இருந்து, ஏன்னா அவனுக்கு செய்வினைகள்லாம் பண்ணாங்க, எடுத்தாங்க, அது லேட்டராக. பட் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி பண்ணும்போது வெளி உலகில் பார்க்குற பொழுது என்ன இருக்குன்னு சொன்னால், உங்களை பற்றி உள்ள அந்த எண்ணங்கள் தவறாகிவிடும். உங்களுக்கும் ஒரு ஒழுக்கமான ஒரு முறையான நிலையில் பயணிக்க முடியாது. நீங்களே உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு விட அடைய முடியாது, அது தப்பாக போயிடும். ஏன்னா மனசுக்கு கொஞ்சம் ட்ரிக் பண்ணிட்டீங்க, கீ கொடுத்துட்டீங்கன்னா அது கொட்டிக்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. 1000 கேள்விக்கு 10,000 கேள்விக்கு தேவையில்லாத கேள்வியெல்லாம் கொண்டு வரும். முதல் சாதாரணமாக பண்ணுறோம், அப்புறம் அது கேட்ட கேள்வி, அது நினைக்கிற நினைப்பு அவ்வளவு அசிங்கமாக இருக்கும், அவ்வளோ அயோக்கியத்தனமாக இருக்கும், வெளியே சொல்ல முடியாது, எண்ணத்தெல்லாமோ ஓடும், நிறுத்த முடியாது இல்லையா? அது என்ன பண்ணோம், என்னென்னலாமோ வேலை மாட்டெல்லாம் காட்டும். மனதுக்கு அதான் மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம்னாங்க. அப்போ இந்த இடத்துல யார் வேணும்னா ஒரு குரு வேணும். ஒரு குரு கிடைக்கிற பொழுது அப்போ அவர்கிட்ட அங்கே தான் நீங்கள் சொல்லணும், நான் யார் தெரியாத உனக்கு, ஏன்னா அவனை பார்த்து அவனுடைய தன்மைகளை தக்கவாறு அவன் தத்துவம், அவனுடைய ஜென்மம், அவனுடைய பிறப்பு அதெல்லாம் எடுத்து முறையாக சொல்லுகிற பொழுது அவன் அந்த பயிற்சி நிலை பெறும். அதான் குருவில்லாத வித்தைப்பாள். குரு இல்லாமல் நீங்களே உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு, நான் அந்த புக்கை பார்த்தேன், இந்த நெட்டில் பார்த்தேன், அங்கே ஒரு சாமியாரை பார்த்தேன், அவங்க இப்படி பண்ணாங்க, இவங்க இந்த கதை சொன்னாங்க, இந்த கதையே வைக்காதீங்க. ஃபஸ்ட் கெட் யுவர் மாஸ்டர், ட்ரை டு கெட் யுவர் மாஸ்டர், ப்ளீஸ் சரண்டர் யுவர் மாஸ்டர். உங்களுக்குன்னு ஒரு குருவை தேடுங்கள், கண்டிப்பாக தேடியே ஆக வேண்டும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் கையில் பிடிக்க முடியும். உங்கள் குதிரையில் ஏறி லகானை பிடிக்கிற மாதிரி உங்கள் லைஃப் எப்போ உங்களுக்கு மாட்டோன்னா உங்களுக்கு ஒரு குரு கிடைச்சால்தான். ஒரு வாக்கு கூட கொடுத்துருப்பேன், குரு கிடைத்த பிறகு தேடுதல் என்பது குரு கிடைக்கும் வரை தான் நன்றாக, இதுதான் லைஃபு. ஆனால் வேறு வழியிலலாம் உங்களை கொண்டு அப்படி இப்படிலாம் ஆசையை காட்டி வாழ்க்கை ஓட்டி உங்களுக்கே தெரியும், நீங்கள் பெரிய பதவியில் இருக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், பெரிய ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கே தெரியும் ஏதோ ஒரு ஓட்ட பானையில் கஞ்சி குடிச்சிருக்க மாதிரி இருக்கும், ஒளிகிட்டே இருக்கும், நிம்மதி இருக்காது.
முடிவு தெரியாது, சரியாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, கம்பேரிசன் அடுத்தவனை பார்த்து நம்மளுக்கு ஒரு முடிவு பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு என்ன தெரியல, என்னன்னு டிக்ஷனரி இல்லை. அதான் முக்கியம் இல்லையா? இது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு குரு வேணும். இப்போ இதை தான் நான் ஆரம்பித்தேன். ஆரம்பிக்கிற பொழுது ஒரு தமிழாசிரியர் இல்லையா, ஒரு தமிழாசிரியர் வித்வான்னு சொன்னேன். அவர் ஹெச்எம்மாக இருந்தார். ஹெச்எம்மாக இருந்துட்டு ரிட்டையர் ஆனவர். அப்போ அவருக்கு ஒரு வித்வான், அவர் வேறு ஸ்கூலில் வேலை பார்க்கக்கூடிய வித்வான், 2 பழக்கம். அந்த வித்வான் என்னை பற்றி சொல்லி நான் அப்போ பாடலாம் எழுதுவேன். எழுதுறேன்னா உட்காந்து எழுதலை, சும்மா பாடுறது. எப்பவும் பேனாக இருக்கணும், பேப்பர் மடித்து வச்சுருப்பேன். எந்த பேப்பர் கிடைக்கிதோ அதில் இருக்கும். வீட்டில் தந்தி பேப்பர்லாம் வரும், அது தந்தி பேப்பர்லாம் எழுதி வச்சுருப்பேன். அதுதான் எங்கள் அம்மா அந்த பேப்பர்லாம் போட மாட்டாங்க. என்னென்னதில் கேலண்டர் தொங்கிட்டு இருக்கும், கேலண்டரில் எடுத்து எழுதியிருப்பேன். அப்படி எழுதுனது தான் 10வது வகுப்பு அன்றைக்கி கிளாஸுக்கு போகும்போது கண்ணாடி மாட்டிருக்குது. கண்ணாடியில் இருந்து ஞாபகம் இருக்குது, பக்கத்தில் ஒரு கேலண்டர் மாட்டுறோம். கேலண்டர் அந்த மந்த்லி கேலண்டர் இருக்கு இல்லையா, டெய்லி கேலண்டர்ஸ் இல்லை, அது மந்த்லி கேலண்டரு, அது மாட்டிருக்குது. நின்று தலைவாரிட்டு இருக்கிறேன். கண்ணாடி முன்னாடி நின்று காலையில் ஒரு 8:45 9 இருக்கும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. தலைவாரிட்டு இருக்கும்போது கண்ணாடியில் பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு வர ஆரம்பிச்சிது, பொன்னம்பல்ல நாதனுக்கு சரணம், என்னம்பல்ல வாணாணி திருவருள் தரணும். உடனே ஓடி போய் பேனா விடுத்து அந்த கேலண்டர்லேயே மறந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலேயே எழுதி வச்சுட்டு அப்புறம் போயிட்டேன். அப்புறம் ஈவினிங் வந்ததுக்கு பிறகு அதை எடுத்து பேப்பரில் எழுதிட்டு அதுக்கு மீதி எல்லாம் அதுக்கு ஒரு பாடினேன். இப்படியே அது எப்போ வருதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா வாயு என்ன இருக்குதுன்னா, உள்ளே இருக்கக்கூடிய வாயு அது ஆவித்தன்மை மிக்கது. அது அருள் தன்மையாக இருந்ததுன்னு சொன்னால் அங்கே உள்ளே இருந்து உங்களுடைய மனதில் இருக்குது இல்லையா, வெளியில் மனதனுடைய தன்மை வருகிற பொழுது அந்த முன்ஜென்ம தன்மைக்கு தக்கவாறு உங்கள் அனுபவத்தை எல்லாம் அது எடுத்து தரும். இந்த பாடல்களில் பார்த்திங்கன்னா அனுபவங்கள் இருக்கும், அது நல்லா தேடி பார்த்தா கண்டுபிடிக்கலாம். அவங்க இப்போ வள்ளலார் பாடினா வள்ளலாருடைய அனுபவங்கள் உள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். வாடிய பெயரை கண்டபோதெல்லாம் வாடினேன். இப்போ இந்த நிலை ஒரு சாதாரண மனுஷன் சொல்லக்கூடியதா? ஏன்னா இவருக்கு வயல் வாடினாலும் பரவாயில்ல, இவர் என்ன வயலாக வச்சு கிருஷி பண்ணிகிட்டு இருந்தார் இல்லையா? அப்போ அவருடைய முன் ஜென்ம நிலைகளில் எங்கே போயிட்டார், எல்லா உயிரையும் நேசிக்கக்கூடிய தன்மை போயிட்டார், அது அதில் ஓடும். அப்போ உயிர் நேசத்துக்கு போயிட்டார். இது தொட்டால் இது இந்த லைன் நேரம் வேறு போயிட்டு இருக்கு, அதனால் அது நிறுத்துகிறேன். இப்படி ஒவ்வொரு அந்த தமிழ் என்னாகும், கொட்டும். அதான் அவங்கள்ட்ட என்ன வேணும்னு சொன்னால் அந்த அருள் இருக்கணும். அருள் இருந்தால் தான் அந்த ஆவி உள்ளே நிறைந்திருக்கிற பொழுது அந்த சக்கரங்களே அது பண்ணும். இப்போ நான் சொன்னேன்ல, தொப்புளில் இருந்து இங்கே நெற்றி போட்டு வர அக்கு வந்துடும். தமிழுடைய 12 எழுத்து 13வது எழுத்து இங்கே வந்துடும் இல்லையா? இங்கேருந்து இது வரை வரும். இப்போ அந்த எழுத்துக்கள் ஒவ்வொரு சக்கரமும் போகும். அப்போ இந்த சக்கர சுழற்சிக்கு தக்கவாறு இந்த இடங்களில் இருந்து தான் அது மூளைக்கு தொடர்பு வைத்து அது வெளிப்படும். இப்போ இதுக்கு ஒரு மொழியை பற்றி நம்ம தெரியணும்னு சொன்னால், நான் அதுக்கு தான் சொன்னேன், மொழி தெரியணும்னா நிறைய அப்ரிவேஷன்ஸ் வேணும் நம்மள்கிட்ட இல்லையா, நிறைய. அப்போ தமிழை கற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எப்படி கற்றுக்கொள்ளணும்னா, முதல்ல நிறைய சொற்களை பற்றி சேகரிக்கணும், சொல் நிறைய தெரியணும். சொல் நிறைய தெரிஞ்சால் தான் கவிதை எழுதுறதுக்கோ பேசுகிறதுக்கோ நிறைய வாரி வீசலாம். இப்போ கம்பெனிலாம் படிச்சிங்கன்னா எவ்வளோ சொற்கள் கிடைக்கும். இப்போ திருக்குறளையே நிறைய புதிய புதிய சொற்கள்லாம் நிறைய கிடைக்கும். இப்போ அதெல்லாம் போட்டால் தான் அது கரெக்டு. சும்மா 4 வார்த்தைகள் வச்சு பேச முடியாது. அதுக்கு பிறகு அந்த மொழியை பற்றி வருகிற பொழுது அந்த மொழியில் இருக்கக்கூடிய மறைபொருள்கள் உண்மைகள் எல்லாம் எடுத்து சொல்கிறதுக்கு தெரியணும். அதுதான் அறிவுத்தன்மை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பேனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிற மாதிரி நீங்கள் சொல்லக்கூடியதை சொல்லுக, அச்சொல்லை பிரிதோர் சொல் வெல்லுஞ்சொல் இன்மை அறிந்தும்பார் இல்லையா? அந்த சொல்ல மிஞ்சிற மாதிரி ஒரு சொல் இல்லாத வண்ணம் சொல்லுறதுக்கு நமக்கு தெரியணும். இதுதான் மொழி கற்றுக்கிற விஷயம். இப்போ இதை விட்டுருவோம். இப்போ இங்கே அந்த தமிழாசிரியர் என்னை சந்திக்க வரார், இந்த வித்துவான் சொல்லி. அதான் சொன்னேன், வித்துவானை பற்றி சொல்லும் போது இதை ஆரம்பித்தேன். இந்த வித்துவான் புலவர்கள் இங்கக்கூடியவங்க என்னென்னா மொழி ஆழம் மிக்கவர்கள், சொல் அவங்க பலிதம் உடையவர்கள். அந்த காலத்தில் இருந்த எல்லா புலவர்களுமே சொன்னால் நடக்கும். அது காரணம் இந்த தமிழ் என்னாச்சு, உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த சுழற்சி ஒவ்வொரு சக்கரத்திலேருந்து வருகிற பொழுது அது அவர்களுக்கு அந்த தன்மையை கொடுக்கும். இது மொழி ஆய்வில் போனால் இதை பற்றி பேசலாம், அல்லது ஞான நிலையில் போகும் உடல் கூரை பற்றி தெரிஞ்சுன்னு சொன்னால்
இது போகலாம், இது தனி துறை. இப்போ இந்த தமிழாசிரியர் வந்து என்னை வந்து சந்திக்கிற பொழுது அவர் ஒரு பாடலை கொண்டு வந்து கேட்குறார். எனக்கு அந்த பாடல் சரியாக தெரியல. அப்போ எனக்கு அந்த பாடல் தெரியாது. எல்லா பாடமாக படிச்சுட்டு போகிறேன். அதான் சொன்னேன், நீங்கள் எல்லாம் படிச்சுட்டு சித்தராகணும் இதாகணும்லாம் ஒன்றும் முடியாது. உங்களுக்கு வேண்டியது நீங்கள் தெரிஞ்சால் போதுங்கிற சொல்ல தான் நான் அந்த கதையை சொன்னேன் இல்லையா. அவர் வந்து கேட்குறாரு, ஆளிலை மேல் பள்ளி கொண்டான் யார், அது ஒரு அகத்தியர் பாடல்னு சொல்லிட்டு ஒரு தனி பாடல். அது ஒவ்வொரு இதாக கேள்வி கேட்டு இது எதுன்னு வரும். அப்போ இதெல்லாம் எது, ஆளிலை மேல் பள்ளி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் ஞாபகம் இருக்குது. அப்படியே ஒரு அதுபோல் வள்ளலார்கிட்ட சொல்கிற பொழுது கூட ஒரு 3 கேள்வி கேட்டதாக எல்லாம் சொல்லிட்டு தெரிவாங்க. சாகாத்தலை, வேகாக்கால், போகா புனல்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்போ இது உனக்கு தெரியுமா? இப்போ நான் அன்னைக்கு கூட சொல்லிருப்பேன், ஒரு குருவாக இருந்தவர் ஒரு என்கிட்ட 8-2 தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குற பொழுது, இப்போ நீங்கள் என்னதை தான் கற்றுக்கிட்டு வந்தாலும் இந்த மாதிரி கேட்கும்போது இது எங்கேயிருந்து ஒன்று இருக்கும், ஆனால் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அப்போ அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு தெரியணும். அப்போ இவர் வந்து என்கிட்ட கேட்குறார், என்ன கேட்டாருன்னா, அந்த ஆளிலை மேல் பள்ளி கொண்ட இடம் எங்கே, அது இதுன்னு ஒரு 10 விஷயத்தை அப்படியே கேட்டார். நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன், எனக்கு தெரியாது. உடனே அவர் என்கிட்ட சொன்னது வந்து, இல்லை வித்வான் தான் சொல்லிவிட்டார், நீங்கள் பாடல்லாம் எழுதுங்க. பாடல்லாம் எழுதுங்க, எனக்கு பொழப்பு இல்லைங்க, நான் படிச்சுட்ருக்கேன். என்கிட்ட போய் பாடல் எழுதுவேன் வரும், அது பாட்டுக்கு எழுதுவேன், தேவை வந்தால் என்னுடைய அனுபவங்கள் எழுதுறது, அது என்ன தோணுதோ எழுதிட்டு போவேன். அப்போ இதெல்லாம் வேண்டாமா, இதெல்லாம் தெரிஞ்சால் தானே போக முடியும். அதாவது இவங்க இதுக்கு போகணுன்னா இப்படி தான் போகணுன்னு இவங்களே வரையறுத்து வச்சுருக்காங்க. இந்த பொது நீதியெல்லாம் ஞானத்தில் செல்லுபடியே ஆகாது. நான் தான் சொன்னேன், ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கர்மாவில் இருப்பான். அவன் கர்மாவுக்கு அவன் வாழ்ந்துருப்பான். நீங்கள் அந்த கர்மாவை பார்த்தா நீங்கள் வாழ முடியாது. ஒருத்தனுடைய தத்துவம் வேறு, ஒருத்தனுடைய கர்மா வேறு, அவனுடைய காலம், அவனுடைய சூழல் வேறு. அது அப்படியே உங்களுக்கு அமையாது. நீங்கள் அதை போல நினைக்கக்கூடாது. இதில் தான் தப்பாகி போகிறோம். நம்ம எல்லாம் ஒரு பொதுவான ஒரு கான்செப்டை, ஒரு கான்ட்ராக்டை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லோரும் அதை போல் பண்ணணும், எல்லோரும் ஒன்றா ப்ரே பண்ணணும், எல்லோரும் ஒன்றா வேண்டணும். எல்லோரும் ஒன்றா எங்கே போய் எல்லோரும் ஒன்றா வேண்ட போகிறீங்க? உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தத்துவம் தனி, உங்களுடைய வாழ்க்கை அமைப்பு தனி, உங்கள் கர்மா தனி. அப்போ உங்களுக்கு தக்கவாறு உங்களுக்கு என்ன வேணுமோ அதைத்தான் நீங்கள் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு தெரியணும். இதை தான் நான் அன்றைக்கி விளக்குனேன். இப்போ எல்லாருமே ஒரே பாதையில் போயிட்டுருக்குறோம். இப்போ இங்கே இருக்கக்கூடியவங்களே ஒரு ஆள் 5ல் இருப்பார், ஒரு 7ல் இருப்பார், ஒரு 10ல் இருப்பீங்க. ஆனால் எல்லாம் ஒன்றா தான் இருப்பீங்க, உங்களுக்கே தெரியாது. நீங்கள் அந்த 5வது வகுப்பு பாடத்தை படிச்சுக்கிட்டே இருந்தால் அந்த அவர் 25 வருஷமாக முருகரை வச்சு கும்பிட்டு இருந்த மாதிரி வேஸ்ட்டாக போயிடும். அப்போ முதல்ல நீங்கள் அதான் தன்னை அறிவது. முதல்ல நீங்கள் அதை என்ன பண்ணணும், அதை தெரிஞ்சுக்கணும். நான் எந்த ஸ்டேஜில் இருக்கேன், இப்போ என்னுடைய நிலை என்ன, நான் இப்போ எதை போகணும், இங்கேயா அங்கேயா, இந்த கேள்வி கேட்கணும். அப்போ இந்த கேள்வி கேட்குற பொழுது குரு உங்கள்கிட்ட கேட்பார், நீ எப்படி விடனாலும் என்ன பயணம் பண்ணேன்னு அதை சொல்ல தெரியணும். அதை சொல்ல தெரியலன்னு சொல்லி கொடுக்க மாட்டார். புரியுதுங்களா? அப்போ நீங்கள் நிறைய விசாரம் பண்ணி உங்களுக்குள்ள கொஸ்டின்ஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்ச விஷயங்கள்லாம் சரியா தப்பான்னு சொல்லி, அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், என்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் இவ்வளவு தான், நான் இப்படிலாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் சரியா தப்பா அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் தான் அடுத்தால் உங்களுக்கு உதவுறதுக்கு. நீங்கள் ஹார்ட் ஒர்க்கே பண்ணல, நீங்கள் எதுவுமே பண்ணலை, சும்மா உட்காந்துருந்து என்னை பற்றி சொல்லுங்கள். அப்படி ஒரு ஆள் வந்து கேட்டார், என்னை பற்றி சொல்லுங்கள். கோபமாக வந்தது, என்னை பற்றி சொல்லுங்கன்னு மின்னுக்கு வந்து நின்ன உடனே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது பெற வேண்டியது பெறாமல் போயிடுவாங்க. அதனால் நீங்கள் முயற்சி பண்ணணும், நீங்கள் தேடணும் இல்லையா? அப்போ நீங்கள் தேடுகிற பொழுது எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு சிக்கல் வருகிறதோ, எங்கெல்லாம் உங்களுக்கு விடை கிடைக்கலையோ, எங்கெல்லாம் ஐயப்பாடுறோம், அந்த இடங்களெல்லாம் குறித்து வச்சு அப்போ பண்ணும்போது தான் அந்த சப்ஜெக்ட் நல்லா இருக்கும். அந்த என்ன பண்ணலாம், நீங்கள் எங்கெங்கே நீங்கள் சிக்கலில் இருக்கிறீங்க, எது விடுவிக்க முடியலைன்னா தான் அப்போ தான் அந்த கணக்கை நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். நீங்கள் ஒன்றுமே ஒர்க் அவுட் பண்ணாமல் எதுவுமே எடுக்காமல் வச்சுக்கிட்டு என்னை பற்றி சொல்லுங்கன்னு சொன்னாலும் புரியாது, உங்களால் நம்பவும் முடியாது. அந்த நேரத்தில் நம்பிட்டு போவீங்க, அப்புறம் நீங்கள் உங்கள் வழியிலே தான் போயிட்டுருப்பீங்க, பாவத்தை சம்பாதிச்சுட்டு போயிட்டீங்க. எதை பெறணுமோ அதை பெற முடியாமல் உங்களுக்கு வாழ்க்கையில் 1 முறையோ 2 முறை தான் அந்த ஆப்ஷன் இருந்திருக்கும், அதை மிஸ் பண்ணியிருப்பீங்க.
அதுக்கப்புறம் அந்த வாய்ப்பே வராது கேட்குறதுக்கும் சொல்கிறதுக்கும். இப்படி தான் எல்லோரும் வாழ்க்கையை தொலைச்சிட்ருக்குறாங்க. அதான் சொல்லுவாங்க. அப்போ காற்றுங்கிறது வந்து எப்படிப்பட்டதுன்னா மிக அற்புதமானது பஞ்சபூதங்களில். அந்த காற்று எதோடு தொடர்புடையதுன்னா ஆகாயத்தோடு தொடர்புடையது. காற்று ரொம்ப மென்மையானது, ஆனால் அது இருக்கக்கூடிய வெயிட்டு அது அதீதமானது. இப்போ மண் பார்த்திங்கன்னா கல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பாறையாக இருக்கும், ஆனால் அதை விட காற்றுக்கு ஆற்றல் கூடுதல் வாயு பகவான் இல்லையா. இப்போ இங்கே இந்த காற்றை பற்றி நம்ம சிந்திச்சுட்டு வரும்போது என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த காற்று எங்கே இருக்குதுன்னு சொன்னால் அக்னிக்கும் எதுக்கு இடையில் இருக்குது, ஆகாயத்துக்கும் இடையில் இருக்குது இல்லையா. இங்கே மண் இருக்குது, மண்ணுக்கு அடுத்தால நீர் இருக்குது, நீருக்கு அடுத்தால அக்னி வருது இல்லையா. இப்போ இந்த நீர் அக்னி காற்று இங்கக்கூடிய இந்த 3 விஷயம், ஏன்னா மண்ணையும் ஆகாயத்தையும் நம்ம ஒதுக்கிறணும். மண் ஆகாயம் வந்து இயக்கத்தன்மைக்கு வராது. இந்த பிறவிகளுக்கு கர்மாக்குள்ளே மாட்டக்கூடியது எதுன்னு சொன்னால் இந்த 3 தான் இயக்கத்தை பெறும். இந்த 2 எப்படி இருக்குன்னா அந்த இயக்கத்தன்மையில் வராது. மண்ணும் வராது, எது வராது, ஆகாயமும் வராது. அப்போ அக்னி நீர் காற்று தான் இயங்கி கொண்டிருக்கோம். அந்த இயங்குறதுல வந்து நம்பர் 1 இருக்கக்கூடியது எதுன்னா காற்று. அந்த காற்றுக்குள்ளே என்ன வச்சுருக்கோன்னா அக்னியும் வைத்திருக்கோம், நீரையும் வைத்திருக்கோம். நல்லா கவனிச்சுக்கணும். காற்றுக்குள்ளே அக்னியும் இருக்கும், அந்த ஃபோர்ஸ் இருந்தால் தான் அது மூவ் பண்ண முடியும். அதில் நீர்த்தன்மை இருக்கும், அப்படியே ஆவியாகி நீராக கொட்டிடும். அந்த காற்று அப்படியே குளிர்ந்துன்னா இதாயிடும், வெப்பப்பட்டதுன்னா அக்னியை வெளியே விடும் இல்லையா. இப்போ இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையில் இருக்கிறது. அப்போ ஞானிகள் சித்தர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பஞ்சபூதத்தில் இந்த 5 எழுத்து வந்து நமச்சிவாயன்னு சொல்கிறாங்க இல்லையா, நகாரம் மகாரம் சிகாரம் பகரம் யகரம்ன்ட்டு. இப்போ இதில் ஒவ்வொன்றா தாண்டி தாண்டி செல்வார்கள். முதல் நமச்சிவாயில் இருப்பாங்க, அப்புறம் அந்த நாவை விட்டுட்டு மசிவைய அதில் போவாங்க. இதெல்லாம் அந்த சிவதீட்சை கொடுக்கும்போது அதெல்லாம் விளக்கி சொல்லக்கூடியது. திருச்சித்தம்பல கட்டங்களில் அது பேசுவாங்க அதெல்லாம். அப்புறம் சிவையில் போவாங்க, அப்புறம் வய போவாங்க இல்லையா. இப்போ இந்த சிவையன்னு வருகிற பொழுது அக்னி வாயு, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், இது ஆகாயத்தை வரக்கூடியது. அப்புறம் வா வருது, இந்த சிகரத்தை அக்னியை தாண்டி போவாங்க. அக்னியை தாண்டி வாயுக்கு வரணும். அந்த அக்னியை தாண்டி வாயுவுக்கு வருகிற பொழுது தான் இவர்கள் எங்கே வருவாங்கன்னா அந்த மென்மையான தூய்மை நிலைக்கு வருவார்கள். நல்லா சிந்திக்கணும். அக்னி இருக்கிறது வரை என்ன இருக்குன்னா காமம், பசி இதெல்லாம் இருக்கும். ஆனால் அந்த வாயு தன்மை வந்துட்டுதுன்னு சொன்னால், வாயு ஏறிட்டுதுன்னு சொன்னால் இதெல்லாம் அப்படியே அடங்கிடும். ஆனால் இந்த வாயு மண்ணோடு சேர்ந்து இருந்ததுன்னா மண்ணுக்குள்ளே உடம்புல எல்லாம் வாயு கட்டுறது, நோய் கொடுக்கும், நோயாக இருக்கும். அந்த மண் தன்மை அற்று, நீர்த்தன்மை அற்று, அக்னித்தன்மையற்று வாயு வாயுவாக மட்டும் இருந்தால், அதனால்தான் காற்றையே என்ன பண்ண கொண்டு இருப்பார்கள் ககன சித்தர்கள் சொல்லுவாங்க. அந்த காற்றையே சுவாசித்து கொண்டு உணவில்லாமல் இருப்பார்கள். அப்படி ஒரு சித்தர் வகைகளில் பயிற்சியில் உண்டு. வெறும் காற்று. அப்போ அந்த வெறும் காற்றோட மட்டும் இருக்கிற அது பெரிய பயிற்சி. வேறு ஆகாரம் எதுவுமே கிடையாது. எவ்வளோ நாளும் நஞ்சு தான் இந்த காற்றையே குடித்து கொண்டு அதிலேயே அதை அளந்து வாழ்கிறது இல்லையா. இது ஒரு பயிற்சி நிலையில் உள்ளது. இப்போ நான் இதெல்லாம் உடைச்சி உங்களுக்கு ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா இந்த பயிற்சிகளெல்லாம் பண்ண போனீங்கன்னா காலம் பத்தாது இல்லையா. அதுக்குள்ள சூழல்கள் இப்போ இருக்காது. ஏன்னா புறச்சூழல்கள் கெடுக்கும், அகச்சூழல்கள் நம்மளை அல்லல்படுத்தும். இப்போ இதில் நல்லா ரொம்ப யோசிக்கணும். நமக்கு இந்த மண்ணில் நம்ம பிறந்த பிறகு இந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோள் என்னன்னு சொன்னால், இந்த மண்ணுக்கு நம்ம வந்த மாதிரி எங்கேருந்து வந்தோமோ அதே மாதிரி விண்ணுக்கு போயிடணும். இதுதான் வாழ்க்கை. விண்ணுக்கு போகிறதுக்கு நம்மளை எது பெர்மிட் பண்ணணும்னா, நம்ம அங்கேருந்து கொண்டு வந்த அத்தனை மனதில் இருக்கக்கூடிய கர்மாவையும் கழித்த பிறகு தான் போக முடியும். அதான் அதில். அப்போ அந்த கர்மாவை நம்ம கழிக்கிறதுக்கு தான் இங்கே வருகிற பொழுது நம்ம யார் யாரோடெல்லாம் பழகணும், யார் யாருக்கெல்லாம் கொடுக்கல் வாங்கல் பண்ணமோ அவங்களெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவஸ்தைப்பட்டு ஒரு பிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். இதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லி முடித்த விஷயங்கள். இருந்தாலும் அதனுடைய நீட்சியை உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா.
அப்போ இந்த பிறவியை மட்டும் நம்ம பார்க்குற பொழுது இந்த பிறவியில் இப்போ இதுக்கு முன்னால் யார்கிட்ட எல்லாம் கடன் இருந்தோ அவங்கெல்லாம் அம்மாவா, அப்பாவா, மனைவியா, குழந்தையா, நட்பர்களா, உறவுகளா, உங்கள் கூட சுற்றி இருக்கிறது எல்லாம் ஏதோ ஒரு வகையில் உங்கள்கிட்ட மாட்டினவங்க அல்லது நீங்கள் அவங்கள்ட்ட மாட்டினவங்க. இப்போ அது ரிலீஸ் ஆகிக்கிட்டே வரணும், பெருக்கிட்டு போயிடக்கூடாது, ரிலீஸ் ஆகிக்கிட்டே வரணும். நல்லா சிந்திக்கணும். இப்போ இயல்பாக பார்த்திங்கன்னா இந்த போன ஜென்மத்தில் உள்ள கடன்களை தான் இப்போ நம்ம கொண்டு வந்து இப்போ இதை அனுபவிச்சிருக்கோம் இந்த ஜென்மாவில், இல்லையா? இப்போ இந்த ஜென்மாவில் நம்ம பண்ணக்கூடியது நமக்கு அடுத்த ஜென்மாவுக்கு என்ன பண்ணோம், அடுத்த ஜென்மாவுக்கு போகும்போது கூட வரும். அப்போ ஏற்கனவே கொஞ்சம் முன்னால் உள்ள கர்மாக்கள்லாம் இருக்கும், இந்த கர்மாவும் சேர்ந்து அடுத்த ஜென்மாவுக்கு நம்மளை கொண்டு போகலாம். அந்த கர்ம கதைகளை படிக்கிற பொழுது உங்களுக்கு அந்த திட்டம் சொல்லியிருப்பேன். இப்போ இங்கே நீங்கள் உணர வேண்டியது என்னென்னா ஒரு ஷார்ட்கட் ரூட்டு. அதனால் யோசிச்சுங்க, இந்த ஷார்ட்கட் ரூட் என்னன்னு சொன்னால், மனதில் பதிவுகளே இல்லைன்னு சொன்னால் யூ கேன் டைரக்ட்லி கோ டு எங்கே போயிடலாம், வெற்று மண்டலத்திலேருந்து அடுத்த நிமிஷம் மனமண்டலத்துக்கு போயிடலாம், மீண்டும் பிறவிக்கு வரமாட்டீங்க. இந்த ஞானிகள் இதை தான் சொன்னாங்க, இனிமேல் பிறவி இல்லாமல் ஆயிடலாம், இனிமேல் நீ மண்ணுக்கு வராமல் போயிடலாம், மரணமில்லா பெருவாழ் வாழலாம், இல்லையா? மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், வைகளும் யாரும் இதற்கு ஒரு குறையும் இல்லை. இப்படிலாம் ஒவ்வொரு மகான்களும் சொன்ன இடம் என்னன்னு சொன்னால், எந்த இடத்த சொன்னாங்கன்னா, இன்னும் நீ இந்த மண்ணுக்கு வராமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பு என்னன்னா, மனம் எப்படி இருக்கணும், தூய்மையாக இருக்க வேண்டும், அல்லது குரு உனக்கு ஆசீர்வாதம் பண்ணி உன்னை மீட்டெடுக்க வேண்டும். அதுதான் இப்போ பைபிளே வரும், நானே ரட்சகராகவும், இல்லையா, நானே உன்னை மீட்டெடுக்க வல்லவனாக இருக்கிறேங்க மாதிரிலாம் குரானில் இருக்கும், இங்கே இருக்கும், எல்லாத்துலேயுமே இருக்கும். அந்த இறைவனுடைய ஆசை, இறை தூதர்களால் அது பண்ண முடியும்னு நிறைய, இப்போ பகவத்கீதையும் அதுதான், இல்லையா? எல்லாத்துலேயுமே அந்த குரு பிரான்கள்னு வரக்கூடியவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் உங்களை மீட்டெடுப்பேன், உங்களுக்கு வழிகாட்டி உங்களுடைய கர்மாக்கள் எல்லாம் மாற்றுவதற்கு உங்கள் பாரத்தை எல்லாம் இங்கே இறக்கி வைங்க, இல்லையா? இப்படிலாம் நிறைய சொல்லியிருப்பாங்க. அது எல்லா குரு பிரான்களும் தன்னை சார்ந்தவர்களுக்கு சொல்லக்கூடியது. இப்போ இங்கே உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. திருவள்ளுவர் இந்த இடத்த அது அருமையாக சாதாரணமாக போட்ட மாதிரி போட்டிருப்பார். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா அது எல்லோரும் தெரிஞ்ச குரல் தான். நான் இந்த காற்று வரும்போது இந்த இடத்த சொல்ல வரேன். ஏன்னா இது காற்றின் தன்மையால் செய்யக்கூடிய விஷயம். என்னன்னு சொன்னால், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது அப்படின்னு ஒரு குறள் உண்டு. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அற்புதமான குறள். ஆனால் இது சாதாரணமாக நமக்கு தெரியும். என்ன சொல்லுவான்னு சொன்னால், செய்யாமல் செய்த உதவி, நம்ம ஒன்றும் செய்யலைன்னா கூட எவனா நமக்கு புதுசாக செய்தோன்னு சொன்னால் அது வானகமும் பூமியிலையும் அது கைமாறு கிடையாதுன்னு சொல்லுவாங்க. சாதாரணமாக சொல்லக்கூடியது. ஒருவனுக்கு நாம் செய்கிறோன்னு சொன்னால் அவன் நமக்கு எதுவும் செய்யாமல் இருக்கணும். இப்போ நம்ம யாருக்கும் செய்கிறோன்னு சொன்னால் யாருக்கு செய்வோன்னா, பழக்கமானவர்களுக்கு, வேண்டியவர்களுக்கு, நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்க நமக்கு லிங்க் இருக்கணும். அந்த லிங்க் இருந்தாலோ இல்லை நமக்கு அவங்க முன்னாடி ஏதாவது ஒரு வகை சொல்லுவாங்க, அவங்க தாத்தா காலத்துலேயே எங்கள் குடும்பங்களுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க, இப்போ ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதனால் நான் அவங்களுக்கு போய் நாங்கள் இப்போ சப்போர்ட் பண்ணுறேன். இது சொல்லுவாங்க, எனக்கு சின்ன வயசில் அவங்க அப்பா எனக்கு படிக்க வைக்கலாம் நிறைய ஹெல்ப் பண்ணார், இப்போ அவங்க கஷ்டப்பா, அவன் பையனுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். இல்லை அது யார், என் மாமா பையன், அது என் மாமா பொண்ணு, அது கல்யாணத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன். இப்படி தான் என்ன பண்ணுவாங்கன்னா, சம் ரிலேஷன்ஸு, அது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு, இல்லையா? அதுக்கு முன்னாடி ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருந்திருக்கோம். இதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி நகர்ந்துட்டுருக்கோம். இந்த இதை வச்சு நகரும்போது இது அத்தனையும் கர்மாவை தரும். இது அத்தனையும் கர்மாவை தரும். சொல்ல பயந்துடக்கூடாது. அதனால தான் இந்த பாடலை யாருமே எடுத்து பெருசாக விளக்க மாட்டாங்க. ஏன்னா நான் கர்ம விடுதலைக்காக சொல்கிறேன், இல்லையா? கர்ம விடுதலைக்காக. இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ரகசியம் கர்ம விடுதலைக்காக. நல்லா சிந்திக்கணும். அவன் இப்போ நம்ம செய்கிறதெல்லாம் யாருக்கு செய்கிறோம்? என் அக்கா பொண்ணுக்கு, என் அக்கா கஷ்டப்படுறா, என் தம்பி, இது எங்கள் பக்கத்து வீட்டுக்காரர், அவன் எங்கள் ஊருக்காரன், அது எங்கள் பாட்டி, எங்கள் பாட்டி அவங்க பாட்டியும் அந்த காலத்துலேயே இப்படி ஏதாவது ஒரு நூலை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு நீங்கள் உதவி பண்ணிவிட்டு
அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இதெல்லாம் வந்து என்னன்னா இதெல்லாம் ஏற்கனவே உள்ள கர்மாக்கு. அதுக்கு தான் உங்களுக்கு அந்த எண்ணம் வந்து அந்த கர்மா கூட்டவும் செய்யலாம், குறையவும் செய்யலாம். ஏன்னா உங்கள் நினைவுக்கு வந்தவங்கள்லாம் உங்களோட தொடர்பு உள்ளவங்கள்லாம், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. உங்கள் நினைவில் வந்தாங்கன்னா அவங்க யார்? தொடர்பு இல்லாமல் எப்படி நினைவில் வரும்? சிம்பிள் திங் இல்லையா? ஊருக்கு போகணுங்க, ஊரில் போய் சின்ன வயசில் நாங்கள் விளையாடினேன், படித்தேன், அவங்கள எல்லாருக்கும் ஏதாவது செய்யணும், சொல்லணும் தோணிட்டுன்னா அங்கே ஏதோ கர்மா மிச்சம் இருக்குது. இல்லை புது கர்மா அங்கே உண்டு பண்ண போகிறேன். அங்கே எவ்வளோ ஒருத்தர் இருந்திருக்கான், ஏதோ ஒரு ஜென்மத்தில் நிறைய நீ அவங்க குடும்பப்படுத்துகிற போய் இப்போ பண்ணதுக்கா. அப்போ இப்படி தோணி அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே தோன்றி இல்லையா, ஒரு செயின் ரிலேட்டட் ஒரு லிங்கோடு நம்ம உள்ளே நுழைஞ்சோன்னு சொன்னால் அங்கே எல்லாத்துலேயும் கர்மா இருக்கும். இப்போ சில நேரங்களில் நீங்கள் அதை டேலியும் பண்ணலாம், இல்லை புதுசாக கிரெடிட்டும் பண்ணலாம். அது தெரியாது, அதுக்கு தான் குரு வேணும் இல்லையா? கர்மா வந்து உங்களுக்கு முடிக்கப்படுகிறதா புதிதாக கிளப்பப்படுகிறதான்னு பார்க்கணும். உங்கள் கர்மாவே உங்களால் அளக்க முடியாது. அப்போ குரு தான் வந்து இது பழைய கர்மாவா புது கர்மாவான்னு பார்த்து சொன்னோம். இதுதான் குரு வேணும் குரு வேணும் குரு வேணும்னு சொல்ல காரணம் அதுதான். இப்போ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் தெரிஞ்சவங்களுக்குன்னு சொல்லி நீங்கள் பண்ணினீங்கன்னா அதில் கர்மா இருக்குது. அது பழைய கர்மாவோ புது கர்மாவோ கர்மா உண்டு. அப்போ கர்மாவே இல்லாத ஒன்று அது என்னத்தை செய்ய முடியும்? இருக்குதா? கர்மாவே வராத ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறதுக்கு எங்கே போனாலும் கர்மா தானே இருக்குது. அங்கே போனாலும் கர்மா, இங்கே போனாலும் ஆம்பளைக்கு செய்தாலும் கர்மா, பொம்பளைக்கு செய்தாலும் கர்மா இல்லையா? பொம்பளைக்கு செய்துட்டா உடனே சொல்லுவோம் அவன் பொம்பளை பக்கத்துலேயே சாஞ்சிட்டு போகிறான்றாங்க. அப்புறம் ஆம்பளைக்கு சொல்ல போயாச்சுன்னா இவன் பாரு இவன் அவனுக்கு ஆட்டையை போடுறான் ஏதாவது ஒன்று சொல்லி நம்மளை என்ன பண்ணிடுவாங்க, அங்கேயா இங்கேயான்னு சொல்லிட்டு. அப்போ செய்கிறது எல்லாத்துலேயும் கர்மா ஒட்டிக்கிட்டே இருக்குதுன்னா அப்போ கர்மா இல்லாமல் செய்கிறது எங்கே? அப்போ அந்த ஞானத்தில் போகிறவங்க இவங்க கர்மா இல்லாமல் தன்னை மாற்றுவதற்கு இந்த ஒரு ரூட் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல தான் திருவள்ளுவர் சொன்னார், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. இப்போ இதனுடைய மறைந்த பொருளை அதான் நம்ம முதல் தமிழ் கற்றுக்கொள்கிற பொழுது என்ன பண்ணோம், நிறைய லெக்சிகானில் நீங்கள் நிறைய அந்த வேர்ட்ஸ் எல்லாம் முதலாவது பிக்கப் பண்ணி பண்ணணும். அதுக்கப்புறம் அதனுடைய இன்னர் மீனிங்ஸ் மெய்ப்பொருள்கள் மறைந்திருக்கிறது எங்கே எப்படி ஃபிட் பண்ணுறது எப்படி எடுக்கிறது, இதுதான் அந்த மொழி கற்றுக்கொள்ளக்கூடிய நிலைன்னு நான் சொன்னேன். இப்போ இங்கே பாருங்கள், சொல்லிக் கொடுக்கப்பட்ட விதம் வந்து செய்யாமல் செய்த உதவிக்கு செய்யாமல் செய்த உதவி, ஆனால் செய்த மாதிரி இருக்கணும், அது செய்யாத மாதிரி இருக்கணும். செய்யாமல் செய்த உதவி அப்படியும் எடுத்துக்கலாம் ஒரு வகையில். இன்னொரு வகையில் பார்த்தா செய்யாமல் செய்த உதவினா உங்களுக்கு இதுவரை அவன் செய்யவே இல்லை, அவன் யாருன்னே தெரியாது, அவனுக்கு போய் செய்கிறீங்க அப்படியே தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. செய்யாமல் செய்த உதவினா இதுவரை யாரும் செய்யாமல் அவங்களுக்கு செய்ததுன்னு ஒன்று இருக்குது. செய்யாமல் செய்த உதவின்னா செய்ததே தெரியாது ஆனால் செய்திருப்பேன். சொல்லுவாங்களே, இந்த கை கொடுத்தது அந்த கைக்கு தெரியக்கூடாது, இடது கை கொடுக்குறது வலது கை தெரியக்கூடாது, வலது கை கொடுக்குறது இடது தெரியக்கூடாது இல்லையா? மற்றவங்களும் சிலவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, யாரும் தெரியக்கூடாது, யாரும் சொல்லவே மாட்டாங்க, கண்ணு வச்ச மாதிரி கையும் வச்ச மாதிரி நின்றுருவாங்க இல்லையா? அப்போ செய்யாமல் செய்த உதவி ஏன்னு சொன்னால் அது செய்த மாதிரியே உங்கள் மனசில் இருக்கக்கூடாது. நம்ம செய்துட்டோன்னு நினச்சா அது என்ன வந்துடுது, கடன் ஆயிடுது. நீங்கள் செய்துட்டீங்க, அவன் கடன் வந்துடுவான். நல்லா சிந்திக்கணும். நான் அவனுக்கு செய்துட்டேன்னு நினச்சிங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் உங்களை அறியாமல் அவன் என்ன உங்களுக்கு கடன்காரன் ஆகிட்டான்ல. நான் இது ஏற்கனவே சொல்லியிருப்பேன், ஆனால் இந்த அளவுக்கு விளக்கியிருக்க மாட்டேன். நீங்கள் எதை மனதில் பதிய வைக்கிறீர்களோ, இப்போ ஒருத்தனை இப்போ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒருத்தன் அடுத்த ஜென்மாவில் வரணும்னு வச்சுக்கலாம், அடுத்த ஜென்மாவில் இவனை பிறக்க வைக்கணும்னா இவன் நாயாக போட்டு ஏன்னா ஒரு 4-5 தடவை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவன் நாயாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. என்னடா அப்போ எவனெலாம் சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம ஆகுறதா? ஆமாம், அதுக்கு தான் பயப்படுவாங்க. அவன் வாயிலேருந்து வார்த்தை வாங்கிறாதப்பா,
அவன்கிட்ட அப்படிலாம் பயந்த காரணம் அது. நமக்கு தெரியல, அவ்வளோ வருவாங்க. ஏன்னா இங்கே ஓடக்கூடியது என்னது? நான் உன்னுள்ளே வாசம் செய்கிறேன். இந்த உடம்பு சாதாரணமானது கிடையாது, ஆற்றல் மிக்கது, இயக்க சக்தி மிக்கது. காற்று என்ன பண்ணிட்டு இருக்குது? விரைவி கொண்டிருக்கிறது. அந்த காற்று இயக்கத்தில் பரிணமித்து கொண்டிருக்கிற பொழுது அப்படியே பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால்தான் வாயை பொத்துறது. என்ன பண்ணிடுவான்? வாயை பொத்துருவான். பேசுகிறதே கிடையாது. காதையும் பொத்திடுவான். நீ என்ன சொன்னாலும் இங்கே ஏறக்கூடாதுன்னு. நல்லா சிந்திக்கணும். அடுத்த கட்டம், இவன் யாருக்கு பின்னாடி நம்பிட்டு இருப்பானா? குருகிட்ட நம்பிட்டு இருப்பான். குருகிட்ட நம்பிட்டு இருப்பான். அப்போ இப்போ முன்னாடி பேசுனா காதில் கேட்காம வச்சுக்கலாம், முன்னாடி வந்தாலும் கண்ணை பொத்திட்டு பார்க்காம இருந்துக்கலாம். அவன் வீட்டிலேருந்து என்ன திட்டுறான்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன திட்டும்போது அவன் மனதில் அது பதியுது இல்லையா? யார் மனதில் பதியுது? அவன் மனதில் பதியுது இல்லையா? பதியுதா இல்லையா? அந்த பதிவு என்ன பண்ணும்? நம்ம பேரில் இருக்கமே. சில நேரங்களில் பார்க்கலாம், எவனா வந்து நிற்பான், சார் பணம் கொடுக்கணும் சார். நீ நானா? உன் பேரை சொல்லுதாம்போ, உன் ஐடியெலாம் கொடுத்தான், உன் ஐடியெலாம் கொடுத்து உன் பேரில் தான் வாங்கிட்டு போயிருக்கான், எனக்கு தெரியாதும்பீங்க. எவனோ வாங்கிட்டு போயிருப்பான் இல்லையா? நம்ம பேரில் வாங்கிட்டு போயிருப்பான், நமக்கு தெரியாது. இப்போ அவன் உங்களை நினைக்கிற பொழுது அவன் மனசில் நீங்கள் போயிட்டீங்க, அவன் மனதில் இருக்குது. இப்போ அவன் அக்கௌண்ட்டை கிளியர் பண்ணும்போது எதெல்லாம் இதை டெலிட் பண்ண முடியாது. ஏன்னா உங்களை பற்றி அங்கே பதிவு இருக்குது. அப்போ இவனை பற்றி ஏன் பதிவு இருக்குது, இவனுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அக்கௌண்ட்டை அங்கே பார்ப்பாங்க. அவன் பிறகு வரும்போது இவன் நாயாக வரணும், நாயை வந்து அவனை கடிக்கணும் அல்லது அவன் உங்களை அடிக்கணும். ரெண்டு இருக்கும், ஏதாவது ஒன்று, எய்தர் திஸ் ஆர் தட் இல்லையா? ஆனால் நாய் வந்துடணும், நாய் வந்தே ஆகணும். ஏன்னா அவன் சொல்லிட்டாங்கல்ல. இப்போ நம்ம ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளாக வேணு. அதனால்தான் எல்லாரை பார்த்தாலும் அடியாருக்கும் அடியேன்னு சொன்ன காரணம், இந்த மாதிரி ரகசியமாக உள்ள என்ன இருக்குது? கம் இருக்குது. பதிவு பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தனும் வச்சுட்டு இருக்கான். நீங்கள் பணக்காரன், படித்தவன், பதவியில் இருக்கான்னு நினைக்கிறீங்க. எந்த மனிதனையும் நீங்கள் உதாசீனப்படுத்தாதீர்கள், எந்த மனிதனையும் ஒதுக்காதீர்கள். இதுதான் காரணம். அவன் ஒன்றுக்குமே ஆகாதவனாக இருப்பான், சாக்கடையில் கிடப்பான். அவன் சொல்லுவான், இவன் எனக்கு கூலி வேலை பார்க்கணும் ஜென்மாலன்னு சும்மா சொல்லிட்டு போயிட்டா போதும். இதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இப்போ இது தெரிஞ்சால் எல்லாவனும் சொல்லுவாங்களா? சொல்லிதான் இருக்கிறான். தெரியல, உங்களுக்கு தெரியல. காற்றுல இதெல்லாம் பரவிட்டு இருக்குது. நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். காற்றுல எவன் நினைக்கிறான் எதெல்லாம் போகுதுன்னு சில நேரம் பண்ணுனா, ஐயோ, சும்மா ஒரு 10 பேரை எடுத்துக்குவேன். அந்த 10 பேருக்கு எங்கெங்கே இதெல்லாம் வரும் தெரியுமா? ஒரு அம்மா ஜெர்மனில் ஒரு லேடி, அவனை அடித்து வீசிடுவாங்குது. நான் இவனை பார்த்துருக்கேன். இவன் நாகர்கோவில்காரன். இவனை ஜெர்மன் லேடி திட்டுறாள் என்னான்னு பார்த்தா, இவன் வெளியூரில் வேலை பார்க்குற பொழுது அங்கே ஒரு பேப்பரில் ஒரு லேடிஸை பற்றி கொஞ்சம் எழுதியிருக்கிறான். இந்த எழுதுனது அந்த அம்மா எப்போ பார்க்குதுன்னா 4 வருஷம் கழித்து பார்க்குது. பார்க்கும்போது பிளட் இண்டியன்ஸ் அவனா பார்த்தான்னு அவனை அடிச்சிருவான்னு அந்த ஜெர்மன் லேடி திட்டு. அது பதிவு இவனுக்கு வருது. யாருக்கு வருது? இவனுக்கு வருது. என்னான்னு கேட்டால், இவன் போகிறான், ஒருத்தன் கொம்பு கொண்டு போயிட்டுருக்குறான். அந்த கொம்பு தலையில் கொண்டு போகும்போது அவனை எவனா கூப்பிடுறான். அந்த கொம்பு போனோம், இப்படி தலையை இப்படி திரும்பினான் இல்லையா? சைடில் இவன் சைக்கிளில் போனது இவன் கண்ணத்தில் புட்டு இவனை கீழே தள்ளிட்டு. இது நடந்த நிகழ்வு. அப்புறம் நான் ஒரு வர்மா ஆசான் ஒரு ஆள் உண்டு எனக்கு, அவர்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அங்கே இவனை கொண்டு வராங்க, இங்கே குத்தி இங்கே போயிருக்குது. இப்போ அவர் கேட்குறாரு, எப்படிப்பா பட்டுது? நான் சைக்கிளில் நல்லா தான் போனேங்க, இந்த தலையில் இந்த கொம்பு இருக்குல்ல, நீட்ட கொம்பு, இந்த குடிசை வீடெலாம் மேலே சாரம் கட்டக்கூடிய அந்த கொம்பை அதை எடுத்துகிட்டு வராங்க. கலிக்காலம்பாங்க ஊரில், அதை மூங்கில் இதில் அதை எடுத்துகிட்டு வரான். அது என்ன பண்ணு, நான் குத்தி இதாகிடுச்சு. பார்த்தா வந்தேன், அவன் யாரோ கூப்பிட்டான்னு திரும்பி இருக்கான். அது எனக்கு அடிச்சிச்சு. அது கீழே விழுந்து அவன் பிறகு என்கிட்ட கெஞ்சுறான். என்ன பண்ணாச்சு, இங்கே நல்ல கீச்சு அடி. இப்போ அவர் என்ன பண்ணார்,
தாய் திருமணி என்னெல்லாம் வச்சு கட்டலான்னு சொல்லிட்டு நான் பக்கத்தில் இருந்தேன். உடனே நான் பார்த்த உடனே ஏன் மைண்ட் என்ன ஆகிட்டு, இவன்கிட்ட என்ன கர்மாவோ தெரியலையே, இவன் ஏன் இதை வாங்கினான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தா ஜெர்மனில் ஒரு லேடி திட்டுது. ஜெர்மனில் லேடி திட்டுது. இப்போ நான் இவன்கிட்ட கேட்குறேன், ஜெர்மனுக்கு எதாவது போனியா? யாரோ? எனக்கு என்ன ஜெர்மன் யாரோ தெரியும். அப்புறம் நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ண, எங்கே பண்ண? நான் வந்து சிங்கப்பூரில் இருந்தேன். சிங்கப்பூரில் இருக்கிற போது அங்கே இந்த ஒரு பத்திரிகையில் கதெல்லாம் எடுக்கும். ரூட்டை பார்த்தா அந்த பேப்பர் அந்த அம்மா பார்த்துட்டு இது நம்ம என்ன பண்ண முடியும்? அப்படி பார்த்தா இன்றைக்கி யாரெல்லாமோ என்னென்னலாமோ திட்டுறானுங்க. அத்தனையும் செயல்கூடும். இப்போ நீங்கள் இது என்ன விளையாட்டான்னு நினைப்பீங்க. இப்போ நான் கேட்குறேன், இப்போ இந்த இடம் ஃபுல்லாக வந்து காற்று நிறைஞ்சிருக்குது. அத்தனையிலையும் எலக்ட்ரான்ஸ் இருக்குதா இல்லையா? நான் படித்தவனுக்கு தெரியும். இந்த செல்லை இப்படி வச்சுட்டு இப்படி தட்டிட்டிங்கன்னா அடுத்த நிமிஷம் இது கிரகிச்சு கொண்டு வருதா இல்லையா? அப்போ அவ்வளோ நிரம்பி தானே இருக்குது. இப்போ உங்களுக்கு வேண்டியது வருது, வேண்டாதது நிற்குது. இன்றைக்கி ஞான யுகங்கிறனால இது நீங்கள் அனுபவிக்கக்கூடிய தெரியுது இல்லையா? நான் வேடிக்கை கூட சொல்லுவேன். சாதாரணமாக இப்போ இந்த இடத்துலையே ஒரு பிபிசி இது சேனல் நீங்கள் ஓப்பன் பண்ணி பண்ணிங்கன்னா கேட்கும். ஆனால் நமக்கு கேட்க முடியாது. அப்போ அந்த ரிசீவர் பூஸ்டர் இருந்ததுன்னு சொன்னால் அது எடுக்கும். ஆண்டனா இருந்தனா எடுக்கும். அப்போ அந்த காற்று மண்டலத்தில் முழுக்க அவ்வளவும் பேசுகிறது எல்லாம் பதிஞ்சு அது என்ன பண்ணுது, அப்படியே மனதில் பதிவு வச்சுக்கிட்டே இருக்குது. காற்றில் நிற்கிது அத்தனை பேருக்கும். அப்போ இது நமக்கு தெரிந்தும் நடக்கலாம். அதனால தான் ஞானிகள் பாடும்போது சொல்லுவாங்க, தெரிந்து செய்த பிள்ளையும் தெரியாமல் செய்த பிள்ளையும் பொறுத்தருள் வாய்ப்பாங்க. இந்த தெரியாமல் செய்த பிள்ளைன்னு இருக்கு இல்லையா, எனக்கு தெரியாமல் எவன்லாம் போட்ட சாபம் இருக்குதே அதையே நீ மாற்றணும்பாம்பாங்க குருட்ட. இறைவன்கிட்ட மாற்ற கேட்குறது அதுதான். அவங்க சும்மா கேட்கல, தெரிஞ்சு செய்து தெரியாமல் என்ன செய்தான். இப்போ ஒரு ஞானி இருக்கிறான், அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான். ஏன்னா அவன் சின்ன வயசுலேயே நல்லவன் ஆகிட்டான், ஒரு தப்பு பண்ணுறதில்லை. ஆனால் அவனுக்கும் இந்த மாதிரி வசவுகள் இருக்கும், இதுகளெல்லாம் பதிவுகளாக இருக்கும், கர்மாவை கொண்டு போயிட்டே இருக்கும். இப்போ இதை தப்பிக்கிறது எப்படி? கொஞ்சம் யோசிங்க. நம்மளை பற்றி கண்ணுக்கு முன்னாலே பேசுகிறாங்க. அவங்க கண்ணு காணாமையும் மஞ்சி தள்ளுறாங்க இல்லையா? வயிறாங்களா இல்லையா? வயிறுகே வயிறாங்க இல்லையா? அப்போ இது தெரியாமல் எவன் இல்லாமல் சொல்லிட்டு போவான். இப்போ ஒரு போஸ்டரை பார்த்துட்டு பார், மூஞ்ச பார், இவன் எதாவது சொல்லிட்டு போனான், இது அங்கே வரும். அவன் பெரிய ஹீரோவாக இருப்பான், நிறைய சம்பாதிச்சுட்டு இருப்பான், சாபத்தை வாங்கிட்டு இருப்பான். இதுக்கு தான் ஞானிகள் பப்ளிக்கில் வர்றதுக்கு பயப்படுவாங்க. எவன் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு நினைக்க காரணம், ஏன் குகையில் ஒதுங்கி போனான்னா எவன் கண்ணிலையும் படக்கூடாது, யார் வாய் சொல்ல நமக்கு வரக்கூடாதுன்னு சொல்ல காரணம், இந்த காற்று மண்டலத்துக்குள்ளே இருக்கிறீங்க. யார் நினைச்சாலும் யார் மூச்சிலிருந்தும் வாயிலிருந்தும் போய்கிட்டே இருக்கும், எவன் பேச்சு நமக்கு பதியக்கூடாதுன்னு. இப்போ இதை தப்பிக்கிறதுக்கு வழி, இது யார் கையிலன்னா குரு கையில் இருக்கு, உண்மையான குரு கையில் இருக்கு. புரியுதா? அதனால தான் வந்து எப்படி தப்பிக்கிறது ஏன்னு சொன்னால், இப்போ திருவள்ளுவர் சொல்கிறார், என்ன பாட சொன்னார்? செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் ஆதி. இப்போ அந்த வையகம் வானகம் ரெண்டையும் எடுத்துக்கணும். வையகம் மண், வானகம் ஆகாயம் இல்லையா? இந்த வையகமும் வானகமும் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த செய்யாமல் செய்த உதவிக்கு, ஏன்னா நீங்கள் செய்யாமல் உங்களுக்கு வந்த பழிகள் எதை? இந்த ரெண்டு தன்மைகளையும். எந்த ரெண்டு தன்மையும்? நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ இல்லை நீங்கள் செய்ததுகளை இல்லையா, நீங்கள் செய்யாமல் கூட உங்களை பாவம்லாம் போடுறாங்க இல்லையா, அந்த செய்யாமல் செய்தது, நீங்கள் செய்யாமலே உங்களுக்கு வந்தது சொல்லுவாங்கள்ல, நான் ஒன்றுமே செய்யலை, எனக்கு வந்து இந்த நிலைமையெல்லாம் ஆகி போச்சுதே. அப்போ செய்யாமலே செய்தது ஆயிடுச்சு. சிலவன் பேசாமலே கெடுத்தாம்பாங்க, அவன் பேசியிருந்தா கூட பிரச்சனை இருக்காது, பேசாமலே கெடுத்துட்டான்ங்கிற மாதிரி செய்யாமலே செய்திருப்பீங்க. நீங்கள் என்ன இருக்குது, ஒன்றுமே செய்யலை ஆனால் செய்திருக்கோம். அதான் செய்யாமலே செய்த உதவி.
புரியுங்களா? அந்த உதவினா நன்றி, நல்லா கவனிச்சுக்கணும். பழைய இதில் நன்றி. அப்போ அவன் நமக்கு போடுறது, நாம் செய்கிறது இல்லை. யார் போடுறது? அவங்க பண்ணுறது. அப்போ நீங்கள் செய்யாமல் அவங்க அந்த மாதிரி யார் செய்கிறா? மற்றவங்க செய்தா. நீங்கள் செய்யாமல் அவன் செய்தது உங்களுக்கு மாட்டுச்சுன்னா அதுக்கு யார் ஆற்றல் அரிது ஏன்னு சொன்னால் வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அப்போ அந்த வையகமும் வானகத்தினுடைய ஆற்றலை விட என்ன ஆகுது? அது கூடுதல்னு இவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதனுடைய மறைபொருள் என்னன்னு சொன்னால், இப்போ நல்லா சொல்கிறேன், செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது. அந்த வையகம் வானகத்தினுடைய ஆற்றலை விட ரொம்ப மேலானது. எதோட மேலானது? அந்த செய்யாமல் செய்த உதவி இருக்குது இல்லையா, அது. அப்போ உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை பாதிக்கக்கூடிய அந்த தன்மையை யார் ஆற்றுவதற்கு அரிதானவர்கள், அதுதாரணம்னா அதுக்கு மேல் யாருமே கிடையாது. யார் கிடையாதுன்னா வையகமும் வானகம். இந்த வையகம் வானகம்ங்கிறது இது சூட்சமமாக சொல்லக்கூடிய, ஓப்பனாக சொல்லாத இடம், மறைபொருளாக தான் சொல்ல வந்தேன். அந்த சூட்சமமான இடம் என்னன்னு சொன்னால் வையகம் வானகம் இல்லையா? இந்த வையகம் வானகம் எதுன்னு சொல்லியாச்சுன்னா ஆதியும் அந்தமும். எங்கே? இங்கேருந்து அங்கே போயிடும், அங்கேருந்து இங்கே வாரீங்க, இங்கேருந்து அங்கே போகிறீங்க. இந்த ரெண்டுக்கு இடையில தான் மற்ற பூதங்கள் எல்லாம் இயங்கி கொண்டிருக்கும். எதுக்கு ரெண்டுக்கு இடையில? வானத்திற்கும் விண்ணுக்கும் இடையில். அப்போ இந்த ஆதியும் அந்தமாக இருக்கக்கூடியது யாரு? குருதான். ஆதியும் அந்தமாக இருக்கக்கூடிய குருனுடைய ஆற்றல் இருக்கு பாருங்க, அந்த ஆற்றல் தான் இந்த செய்யாமல் செய்ததை மாற்றக்கூடிய தன்மை உடையது. அப்போ குரு நினைச்சாருன்னு சொன்னால் அவன் எதை சொன்னாலும் சொல்லிட்டு போகிறான். இதை பகவத்கீதையில் கிருஷ்ணருடைய இதில் மகாபாரதத்தில் நிறைய காட்டியிருப்பாங்க. அதாவது யார் யார் போட்ட சாபத்து இல்லாமோ, யார் போட்ட சபதத்து இல்லாமோ யார் அறிஞ்சு வச்சுருப்பா? கிருஷ்ணர் அறிஞ்சு வச்சுருப்பார். கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா, அதை நான் மாத்துறேன்னு சொல்லி அத்தனையும் தள்ளிட்டே போவார். இவனுக்கே தெரியாது. அது கடைசியாக ஒரு நிகழ்வு கூட அதில் நடந்திருக்கும். என்னன்னா, அந்த எல்லாம் யுத்தம் முடியக்கூடிய நேரம் முடிஞ்சிட்டு அந்த ரதத்தை விட்டு அர்ஜுனன் இறங்கணும். தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு அந்த கதை இல்லையா? அப்போ அர்ஜுனன் இறங்கி வரக்கூடிய நேரத்தில் அப்போ தேர் ஓட்டினக்கூடியவர் என்ன பண்ணணும்? இருந்து அந்த காலை கொடுத்து காலுக்கு மேலே அவன் அதை வச்சு அப்படி இறங்கணும். அதுதான் முறை. ஆனால் அவன் இறங்கக்கூடிய நேரத்தில் கிருஷ்ணர் என்ன பண்ணார்? டப்புன்னு அவனை பிடிச்சி இங்கே இழுத்து தள்ளிடுவார். யார? அர்ஜுனனை இழுத்து தள்ளிடுவார். ஏன்னா கொஞ்ச நேரம் வச்சுருந்தா முடிஞ்சு போயிடும் இல்லையா? அப்போ அவனுக்கு வரக்கூடிய அந்த இக்கட்டில் இருந்து என்ன பண்ணுறார்? அதை உணர்ந்து வச்சுருந்தார். அதே மாதிரி கர்ணனை கொல்வதற்கு அர்ஜுனன் நினச்சிட்டான், என் அம்புனால தான் நான் அவனை விடணும்னா அவன் என்ன பண்ணிட்டான்? ஒவ்வொரு ஆளும் அவனுடைய பீமன் அவனை கொல்வான்னு இவங்கெல்லாம் நினச்சிருக்காங்க. அர்ஜுனனுக்கு ஒரே இது என்னென்னா, இந்த அம்பை விட்டு நம்ம அவனை இல்லாமல் ஆக்கணும். அது கர்ணனுக்கும் தன்னுடைய அம்பினால அர்ஜுனனை தீர்த்துடணும்னு சொல்லிட்டு. ஆனால் இவங்க ரெண்டு பேரும் செய்யக்கூடிய அந்த சபதங்களை முடிவுக்கு கொண்டு வரக்கூடியது அது பின்புலத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளை உணர்ந்தவர் குரு. அதான் கிருஷ்ணருங்க. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா, கர்ணனை இவன் அம்புனால் மட்டும் வீழ்த்த முடியாது, அர்ஜுனுடைய அம்புனாலும் வீழ்த்த முடியாது. ஏன்னா அவன் வரம் நிறைய பெற்றவன், ஆற்றல் மிக்கவன், தர்ம தேவதையின் கையில் உள்ளவன் இல்லையா? அப்போ அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பலத்தை எப்படி பகிர்ந்து வெளியே தள்ளுவதுன்னு சொல்லி ஒவ்வொரு கட்டமாக உணர்ந்து அதுக்கு தக்கவாறு தள்ளி இவனை காப்பாற்றுகிறார். அப்போ இவங்க ஜெயிச்சது அந்த குருவை வைத்து தான். குரு இல்லைன்னா முடியாது. இப்போ நல்லா சிந்திக்கணும். அப்போ உங்களை யாரெல்லாமோ யார் உங்களுக்கு தெரியாமல், அதான் நீங்கள் செய்யாத விஷயங்களை கூட உங்களுக்கு சாபமாகவோ கர்மாவாக மாட்டுகிற பொழுது அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஆற்றல் ஆதியும் அந்தமாக இருக்கக்கூடிய எது? விண் சக்தியும் மண் சக்தியும் நிறைந்தவராக இருக்க வேண்டும். அக்னினாலேயோ காற்றுனாலேயோ எதனால முடியாது?
ஏன்னா இந்த அக்னி, காற்று, நீர் மூன்றுமே மீண்டும் மீண்டும் கர்மாவை தரக்கூடியது. அதாங்க சிந்திக்கணும். அப்போ அந்த 3 பூதங்களும் மீண்டும் கர்மாவை தரக்கூடியது. குருபிரான் என்பவர் மண் தன்மையும் ஆகாயத்தன்மையும் வைத்திருப்பார். ஆதியும் அந்தமாக இருப்பார். அங்கே ஆதின்னு சொன்னால் இது அந்தம், அப்புறம் இது அந்தம்னு சொன்னால் அது ஆதி. ரெண்டும் அந்த சுழற்சி அங்கே தான். அப்போ எங்கேருந்து ஆகாயத்திலேருந்து மண்ணுக்கு வந்து மண்ணிலேருந்து ஆகாயத்துக்கு போகிறது ஆதியும் அந்தமும். அந்த சுழற்சி யார் இல்லைன்னா அந்த விண்தன்மையும் மண் தன்மையும் ஒன்றாக கொண்டவர் குரு. ஆனால் மற்றவங்கள் எல்லாம் எதில் இருப்பாங்கன்னா மற்ற 3 பூதங்களில் இருந்துகிட்டு இருப்பாங்க. இந்த மின்னும் மண்ணும் அவங்கள்ட்ட இருக்கும், லேசாக இருக்கும், விண் கொஞ்சம் இருக்கும். அதனால தான் கர்மா உண்டாயிருக்கும். கர்மா வராதது யார் கையிலன்னா விண்ணுக்கும் மண்ணுக்கும் கர்மா கிடையாது. கர்மா உடையது எது? மீண்டும் மீண்டும் கர்மாவை பண்ணக்கூடியது. ஏன்னா நீ கர்மாவை அனுபவிக்கிறது தானே மண்ணுக்கு வரீங்க. மண்ணுக்கு கர்மா இருக்குங்கிறது வேறு, விண்ணுக்கு கர்மா இருக்குங்கிறது வேறு. ஏன்னா அது இயக்க சக்தி உள்ளது இல்லையா, தானாக நிற்கக்கூடியது. ஆனால் இந்த கர்மா கதைகளில் மாற்றக்கூடியது இந்த 3 பூதங்கள் தான். எது? நீர், இந்த 3 தான். இந்த 3 தான் நம்மகிட்ட கூட. அப்போ இந்த 3ல் தான் நம்ம சிக்கி தவிச்சிட்டு இருப்போம். உங்கள் தத்துவங்கள் எல்லாமே இந்த 3ல் தான் கடந்து மாட்டோம். அந்த மண் தத்துவத்துலேயும் ஆகாய தத்துவத்துலேயும் வரக்கூடியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ஈஸியாக தப்பிச்சிடலாம். மற்ற இந்த 3 தத்துவங்களில் வரக்கூடியவங்க தான் பெரிய சிக்கலில் மாட்டுவாங்க. ஆனால் இதுவரை இந்த பாடலுக்கு விளக்கம் எப்படி கொடுத்தாங்கன்னா, செய்யாமல் செய்த உதவின்னு சொன்னால், நமக்கு ஏற்கனவே உதவி எதுவுமே செய்யாமல் இருந்தால் அவனுக்கு போய் நம்ம உதவி செய்தோன்னு சொன்னால் அதுக்கு ஈக்குவலாக இந்த மண்ணும் மின்னும் கூட கொடுக்க முடியாது. இதை மண்ணாலையும் விண்ணாலையும் கூட கைமாறு செய்ய முடியாதுன்னு இதுவரை விளக்கம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இதனுடைய சூட்சமும் என்னன்னு சொன்னால், செய்யாமல் செய்தது. ஏன்னா வேணும்னு உங்களுக்கு இந்த கர்மா வரல. உங்களுக்கு உண்டான கர்மா எப்படிப்பட்டது? நீங்கள் செய்யலை, நீங்கள் செய்யாமல் உங்கள்கிட்ட வந்து உண்டானது. அதான் செய்யாமல் செய்த உதவி. உதவி நாங்கள் நன்றி இல்லையா, செயல். என் நன்றி கொண்டார்க்கும் உய்வு உண்டாம், உய்வு நிலை செய் நன்றி கொண்ட மகற்கு இல்லையா. அந்த நன்றிங்கிறது வந்து செயலில் வந்துடும். அப்போ செய்யாமல் செய்த, அப்போ நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள்கிட்ட வந்து ஒட்டுது இல்லையா. நீங்கள் செய்யாமல் செய்ததாக உங்கள் பேரில் வரக்கூடிய அந்த கர்மா இருக்க, இதை யார் ஆற்றுறதுக்கு அரிது? யாரால் முடியுதோ? அந்த அரிதுன்னு சொன்னால் முடியாதுன்னு கிடையாது, அவருக்கு ஈடு கிடையாதுன்னு அர்த்தம். அந்த பொருள் அங்கே எடுத்துக்கணும். ஆற்றல் அரிது, அவருக்கு மேலே யாரும் கிடையாது, ஒப்பில்லாதவர் இல்லையா. யார்? வையகமும் வானகமும். ஆற்றல் அது வையகத்துக்கும் வானகத்துக்கும் மேலே கிடையாது. அப்போ அதுக்கு மேலே எது கிடையாது? இதனுடைய பலன் கிடையாது. அப்போ வானத்திற்கும் பூமிக்கும் உடைய ஆற்றல் நிறைந்தவருக்கு முன்னாடி எது கிடையாது? இந்த செய்யாமல் செய்த அந்த கர்மா ஒன்றும் கிடையாது. அதுக்கு மேலு அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, உலகத்தில் இதுவரை சொன்னது வந்து நீங்கள் செய்ததுக்கு ஈக்குவல் பண்ண முடியாது, அதுக்கு மேல் வானகும் வையகமும் செய்ய. அது உண்மைதான். வானகும் வையகமும் அதுக்கு மேலே செய்யக்கூடியது, அதுக்கு ஈக்குவல் இல்லாமல் செய்யக்கூடியது. அப்போ செய்யாமல் செய்தது யாருன்னா நீங்கள் இல்லை. அந்த இடத்துல தான் பொருள் மாறி போகுது. அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, நீங்கள் செய்தது யாருக்கு செய்ததுன்னா தெரியாதவனுக்கு போய் செய்தது. தெரிஞ்சவனோ தெரியாதவனோ எல்லாமே கர்மா தானே. இவன் ஒருத்தர் உங்களுக்கு தெரியவே இல்லை, யாருன்னே தெரியாமல் போய் நீங்கள் அவனுக்கு உதவுறீங்க. ஆனால் அவன் பெரிய திருடனாக இருக்கலாம், உங்களுக்கு தெரியாது. அப்போ அந்த பாவம் யாருக்கு? உங்களுக்கு வருமா வராதா? எனக்கு தெரியாது சார். நீ தானே செய்த. ஒருத்தன் வந்தான் கேட்டான், இவனுக்கு உதவுனா அவன் போய் பாம்பு போட்டான். நீ உதவி தானே அவன் பாம்பு போட்டான். எனக்கு அவனுக்கு தெரியாதுன்னு சொன்னான். அவன் நீ தெரியாதவனுக்கு செய்தாலும், ஆனால் அவங்க இவ்வளோ நாள் சொன்ன பொருள் தப்பு. அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் தெரியாதவனுக்கு போய் நீங்கள் உதவி செய்தீங்கன்னா அந்த உதவி எப்படிப்பட்டதுன்னு சொல்கிறாங்கன்னா, வானமும் வையமும் ஈக்குவல் செய்ய முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் சொன்னேன், மொழி கற்கிறது வந்து மறைந்த பொருளை மெய்மைகளை அவங்க சொல்ல வந்ததை உணர்ந்து சொல்லக்கூடிய தன்மை வரணும். இப்போ இந்த இடத்துல மறைக்கப்பட்டது செய்யாமல் செய்தது நீங்கள் செய்தது அல்ல, நீங்கள் செய்யாமல் செய்ததாக வந்த கர்மா இல்லையா. அது யார் ஆற்ற முடியும்? வானகமும் வையகமும். இதனுடைய ஆற்றல் அதை விட மேல். எதோட மேல்?
அப்போ அவன் என்ன சாபம் போட்டிருந்தாலும் இங்கே செல்லுபடி ஆகாது. ஒரு குரு கிடைக்கிற பொழுது அந்த வான் தன்மையும் விண் தன்மையும் வைத்திருந்தால் அவர் உங்களை என்ன பண்ணிடலாம், வான் தன்மையை அதிகம் கொடுத்து இந்த மண் தன்மையிலிருந்து உங்களை மீட்டெடுக்க முடியும். இதுதான் ரகசியம். அப்போ அவன் என்ன சாபம் போட்டாலும் அதான் சிலவங்க சொல்லுவாங்க, என் குரு பார்த்துக்குவார். இதுக்கு ஒரு வாக்கு கொடுத்துருப்பேன், குருவோடு நீங்கள் இருக்கும் காலம் வரை எந்த கோள்களும் அதிகாரம் செலுத்த முடியாது, மறைமுகமாக சொல்லப்பட்டது. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சாலும் தெரியலைனாலும் யார் சாபம் போட்டாலும் இப்போ தைரியமாக நீங்கள் போகலாம். அதுக்காக ஒன்று சண்டை போடக்கூடாது. மருமகாரி மாமியார்கிட்ட போய் திட்டுறியா, திட்டிக்க, எனக்கு என் குரு இருக்கிறார், குரு ஓடிடுவார். ஏன்னா இது நீனே வாங்கக்கூடியது இல்லையா? அப்போ நீங்கள் அங்கே எப்படி இருக்கணும்னா, நீங்கள் ஒழுங்காக இருந்து, நீங்கள் நியாயமாக இருந்து, நீங்கள் தர்மமாக இருந்து இல்லையா? அப்போ உங்களை அறியாமல் உங்களுக்கு அந்த மாதிரிலாம் வருதுன்னு சொன்னால் அதிலிருந்து உங்களை மீட்பதற்கு யார்? குரு. அப்போ குரு எவ்வளவு தேவை, குரு எவ்வளோ முக்கியம்? ஏன்னா நீங்கள் இருக்கிறது காற்றுக்குள்ள, காற்று எல்லாத்தையும் பதிவு பண்ணிகிட்டு இருக்கோம், ஒன்றையுமே விட்டுறாது, மிஸ் பண்ணாது. நீங்கள் கேட்குறத மறக்கலாம், பார்க்குறத விடலாம், நினைக்கிறத விடலாம், ஆனால் காற்று என்ன பண்ணாது, அப்படியே பதிவு பண்ணியிருப்பேன். நான் சொல்ல விட அத்தனையும் இதை உருவமாகவும் அருவமாகவும் இருந்து சித்தர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். ஏன்னா காற்றுக்கு அவ்வளவு அதீத ஆற்றல். அதனால வானத்தினுடைய ஆற்றலை நீங்கள் பெற வேண்டும் என்றால் அது காற்றின் மூலமாகத்தான் முடியும். ஆகாய சக்தியை நீங்கள் பெற வேண்டும் என்றால் நீங்கள் எதை நம்ப வேண்டாம், வாயுவை நம்ப வேண்டும். வாயு. அதனால தான் சரப்பயிற்சி எடுப்பாங்க சித்தர்கள் எல்லாம். சர ஓட்டத்தை பார்த்து அந்த சரத்திலேயே சொல்லுவாங்க, ஒருத்தனுடைய ஆயுளை சொல்லுவாங்க, நடக்க போகிற நிகழ்வை சொல்லுவாங்க, ஒருத்தனுடைய மூச்சு பயிற்சியில். அப்போ அந்த மூச்சு சர ஓட்டத்தை வைத்து இந்த உலகத்தையே நடத்தி கொண்டிருந்தார்கள் சித்தர்கள், உலக இயக்கங்களை. புரியுதுங்களா? அப்போ அந்த காற்று தான். அந்த காற்று என்ன பண்ணால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை பார்க்குற பொழுது, உங்கள் வாசியை பார்க்குற பொழுது உங்களை யாரெல்லாம் பதிச்சு வச்சுருக்காங்கன்னு இந்த காற்று காட்டி கொடுக்கும். உங்கள் வாசியை எடுக்கிற பொழுது இப்போ இன்னைக்கு பூரா உங்களை யாரெல்லாம் நினைச்சாங்க, ஏன்னா ஒரு குரு உண்மையாக நீங்களும் உண்மையாக இருக்கணும். நீங்கள் அவங்கள்ட்ட மறைச்சிருந்தீங்கன்னா உள்ளே வரமாட்டாங்க. வித்தவுட் யுவர் பெர்மிஷன் அவங்க இறங்க மாட்டாங்க. அதனால தான் தெண்டனிடணும்னு சொல்கிறது. ஏன் சரணாகதி ஆகணும்னு சொல்கிறதுன்னா, முழுமையாக நீங்கள் சரணாகதி ஆகிற பொழுது உங்கள்கிட்ட எந்த பயமும் எந்த ஏமாற்றுத்தன்மைகளும் இல்லையா, எந்த மயக்கமும் இல்லாமல் நீங்கள் இருந்தால் உங்கள்கிட்ட ஓடக்கூடிய அந்த வாசியை வைத்து உங்களை யாரெல்லாம் சாபம் போட்டாங்க, யாரெல்லாம் பண்ணாங்கன்னு உங்களை அறியாமல் செய்த, நீங்கள் செய்யாமல் செய்த தவறுகள் இருக்கு இல்லையா, அந்த பதிவுகள் எல்லாம் குரு மாற்ற முடியும் காற்றினாலும். எனவே பஞ்சபூதங்களில் காற்றினுடைய ஆற்றல் மிக அற்புதமானது, மிக அதீதமானது. சித்தர்கள் எல்லாம் ஆகாய சக்தியை பெறுவதற்கு காற்றைத்தான் நம்புவார்கள். காற்று நம்பியவர்களுக்கு அற்புதத்தை செய்யும். இன்று இந்த உலக இயக்கமே காற்றினால் தான் நடந்து கொண்டிருக்கிறது. மூச்சு நின்றுனா தேய்ச்சி போச்சு இல்லையா? எனவே காற்றை நம்புங்கள், கதி கடந்து விடலாம் என்று சொல்லி இந்த உபதேசத்தை இதோடு நிறைவு செய்கிறேன். வாழ்வோம் வாழ்வோம்.